ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மேட் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் ஹேலியை தான் காமிக்கிறாங்க. அவ இப்போ நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு தான் மெய்டா ஒர்க் பண்ணதுக்காக வந்திருக்கான். ஏன்னா ஹீரோ கொஞ்சம் டிசபிளா இருப்பான். ஆக்சுவலி ஹீரோயின் இன்னைக்கு தான் வேலையில ஜாயின் பண்ணிருப்பா. இன்னைக்கு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் டேவும் கூட. சோ ஹீரோயின் எல்லார் மனசுலயும் நல்லபடியா இடம் பிடிக்கணும், என்னுடைய வேலையை நான் வந்து செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இதுல இந்த மேன் இருக்கா இல்லையா, இவன் தான் ஹீரோடைய பிரதர். பக்கத்துல நிக்கிற இந்த பொண்ணு தான் ஹீரோடைய ஃபியான்சி, அதாவது எக்ஸ் ஃபியான்சி தான். ஏன்னா ஹீரோவுக்கு ரீசெண்டா கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல அவனால நடக்க முடியாம போயிருந்திருக்கும். சோ ஹீரோவுக்கு நடக்க முடியாம போனதால இவன் அவனை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பையனை உஷார் பண்ணிடுறா. அதுவா அந்த உஷார் பண்ண பையன் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சோ ஹீரோடைய ஃப்ரெண்டு கூடயே ஹூக்கப் பண்ணிக்கிட்டு ஹீரோவை கழட்டி விட்டுருக்கா. அதை பத்தி தான் ஹீரோடைய பிரதர் அவகிட்ட சொல்லி திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா, என் பிரதர் நடக்க முடியாம போனதால இப்படி அவனை கழட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அதுவே இந்த ஜியா இருக்கா இல்லையா, ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட பெட்ல இருந்திருக்கா போல. அந்த வீடியோவை எடுத்து ஹீரோவுக்கு வேணும்னு அனுப்பி விட்டு அவனை வெறுப்பேத்தி இருக்கா. இதெல்லாம் சொல்லியும் கூட இந்த பிரதர்காரன் அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கான். இப்படி அவன் கேக்குறதுக்கு இந்த ஜியா என்ன சொல்றானா, அவன் தான் வீல் சேர்ல இருக்கானே, அவனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, அவனுக்கு மனசாட்சி இருந்தா அவன் தான் என்கேஜ்மெண்டா பிரேக் பண்ணிருக்கணும், இந்த விஷயத்த கூடமா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் இவனும் அவன் கிட்ட வாயாடிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டு இருக்கா. அங்க ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் சோ இவர் தான் அந்த டிசபிள் மேன் போல, சோ இவர் தான் தன்னுடைய பாஸா இருக்கும்னு கெஸ் பண்ணிடுறா. இவ்வளவு ரிச்சா இருந்து கூட என்ன பண்றது, இவருக்கு கால் போனதால இந்த பொண்ணு அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா போல. பாவம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட நானே பிரேக் பண்ணிடுறேன், நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லவும், நல்ல வேலை உனக்கு இப்பயாவது புத்தி வந்ததே, நான் உன்னை சீட் பண்ணாம இருந்தேன்டா, இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பியா, எப்படியோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே ஹீரோ வீல் சேர்ல இருக்கிற பட்டன் அழுத்தி அங்க இருக்கிற கார்ட்ஸ கூப்பிடுறான். கார்ட்ஸ்மே இங்க வந்துடுறாங்க. இவளை இப்பவே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்கன்னு சொல்ல உடனே கார்ட்ஸ் அங்க இருந்து அவளை வெளியில இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் ஹீரோனை திரும்பி பாக்குறான். யாரு இந்த பொண்ணுன்னு கேட்கவும் உடனே ஹீரோயினும் ஹீரோ முன்னாடி வந்து நின்னு நான் தான் அவங்களுடைய நியூ நானி, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய ஹவுஸ் கீப்பரும் நான் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோ எனக்கு நானியும் தேவையில்ல, ஹவுஸ் கீப்பரும் தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்காமலே இங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா பயங்கர அப்செட் ஆயிடுது. என்ன இவா சரியான சிடுமுஞ்சா இருப்பான் போல, இருந்தாலும் பாவம் ஏதோ பேசிட்டு போன போறாரு, இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோடைய பிரதர் இருக்காயா, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற எங்க அண்ணாவுடைய கேரக்டர் இருக்கிறான்னு கேட்க அவளுமே அம்மான்னு சொல்றா. ஆக்சுவலி நான் தான் உங்களை வேலைக்கு சேர்த்தா, எங்க அண்ணா இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவர் சொல்றதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க இங்கேயே தங்கி என் பிரதரை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அவளுமே அதுக்கு ஓகே சொல்றா. அப்போ ஹீரோடைய பிரதரும் ஹீரோ கிட்ட இங்க பாருங்க பிரதர், இதுக்கு முன்னாடி வேலைக்காக வந்தா எல்லாரையுமே நீங்க வேலையை விட்டு திறத்திட்டீங்க, அதே மாதிரி இந்த பொண்ணையும் வேலையை விட்டு துரத்திடாதீங்க, இவளுக்கு ஜஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோ இங்க பாரு தம்பி, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னதுதான், இன்னும் 3 நாள் தான், இவளையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்றதை கேட்ட ஹீரோயினும் ஓ என்னையும் நீங்க இந்த அளவுக்கு குறைச்சி ஏற போடுறீங்களா, அதான் இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, இந்த 3 நாளையில நீங்களே என்ன சூஸ் பண்ற அளவுக்கு பயங்கரமா உங்களை அசத்தி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோடைய பிரதர் அங்க என்ன ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட என் பிரதரும் கையில ஒப்படைச்சிட்டான், இதுக்கப்புறம் நீ அவனை பத்திரமா பாத்துக்கணும், அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணிடுன்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பரையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவன் நம்பரையும் வாங்கிக்கிறான். என் பிரதர் இதுக்கு முன்னாடி வந்த நானே எல்லாருமே வேலையை விட்டு துரத்திட்டான், அப்படி உன்னையும் திறத்த ட்ரை பண்ணுவான், நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய கால டிசபிளா இருக்கு இல்லையா, அதனால அவனுக்கு ஆயில் தெரப்பி எல்லாம் பண்ணணுமா, மசாஜ் எல்லாம் பண்ணி விடணுமா, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பிரதருக்கு அவங்க அப்பா கிட்ட என்ன கால் வருது. அவருக்கு ஹீரோ மேல என்ன விரோதம்னு தெரியல. என்ன நீ உன் பிரதர் தான் பாக்க போயிருக்கியா, எத்தனை தடவை சொல்லிருக்கான் அவன் கூட சேராதானே, எதுக்காக அவனை பாக்க போய் அவன் கூட சேர்ந்து உன் டைம் வேஸ்ட் பண்ற, ஒழுங்கா போயிட்டு ஆபீஸ்ல வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காரு. அப்பா எதுக்கு இப்படி பேசுறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவனை அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்படி அவங்க பேசிட்டு போறதை கேட்ட ஹீரோயினும் என்னடா இது, கூட பிறந்தவங்களை பாக்க வரதெல்லாம் ஒரு குத்தமா என்ன, இதுக்கு போயிட்டு இந்த அப்பங்காரன் அந்த பையனை பிடிச்சி இப்படி திட்டிட்டு இருக்காரு, எது எப்படியோ நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு இவ வேலையை பார்க்க கிளம்பிடுறா. நேரா ஹீரோ கிட்ட தான் போற. பாஸ் இது உங்களுக்கு மசாஜ் டைம், உங்க காலுக்கு நான் மசாஜ் பண்ண போறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லன்னு மூஞ்சி இழுத்து போட்டுட்டு இருக்கான். அட எங்க போறீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறா. ஒழுங்கா என் மேல இருந்து கையெடு, இப்ப நகர போய் இல்லையான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். அவ உடனே வீல் சேருடைய பேட்டரி பிடிங்கி கையில வச்சுக்கிறா. சரி உங்களை விட்டுறா, இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அடி பாவி சரியான பிசாசா இருப்பா போல இருக்குன்னு அதை பிடுங்க ட்ரை பண்றான். அவன் தரவே மாட்டேங்கிறா. திமிரு பிடிச்சவ என் வீல் சேருடைய பேட்டரி மேலே கைய வச்சுட்டாலே, இவளுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து நீங்க பாருங்க பாஸ், நான் உங்க காலுக்கு மசாஜ் பண்ணணும், சோ கொஞ்சம் அமைதியா இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மசாஜ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் பேண்ட தான் மடிச்சு விடுறா, அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கவும் ஒரு வழியா பேண்ட் கழட்டிட்டா கரெக்டா இருக்குமே சொல்லிட்டு டக்குன்னு பேண்ட கழட்ட போறான். ஹீரோவும் அவளை கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான்.
என்ன பண்ற உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். பாஸ் நான் உங்க பேண்ட கழட்ட போற மசாஜ் பண்ணணும்ல அப்படிங்கும் போது, என்ன பேண்ட்டுக்கு மசாஜ் பண்ண போற காலுக்கு தானே, அதனால பேண்ட மட்டும் மடிச்சு விட்டுட்டு பண்ண போதுன்னு சொல்லும் போது, அது பாஸ் நான் ட்ரை பண்ண அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, பேண்ட் ரொம்பவே டைட்டா இருக்கு, அதனால வேற வழியே இல்ல உங்க பேண்ட கழட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி பேண்ட் கழட்ட ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா ஹீரோ மேல போயிட்டு முட்டிடுறா. ரெண்டு பேரும் ரொம்பவே பக்கத்துல இருக்காங்க, பயங்கர நர்வஸா இருக்கு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுதான் சரியான சான்ஸ்ன்ட்டு ஹீரோடைய பேண்ட பிடிச்சு கழட்டி விட்டுறா. அடி பாவி உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பிரைவேட் பார்ட்டு கைய வச்சு மறைச்சிக்கிறான். உள்ள ட்ரவுசர் எல்லாம் போட்டிருக்கான், இருந்தாலுமே அவனுக்கு பயங்கர ஷேமா இருக்கு. அச்சோ பாசுடேக்கா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு செக்ஸியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோடைய கால்ல மசாஜ் பண்ணலான்ட்டு போகும்போது இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் நடந்திருக்கும் இல்லையா, அதோடைய ஸ்கேன் இருக்கு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. என்னாச்சு ரொம்பவே பயமா இருக்கான்னு கேட்கும் போது, எனக்கு பயமாலாம் இல்ல, உங்களுக்கு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால உங்க வலிய புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்பவே பரிதாபமா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் சில பெயின் வெளியில தெரியும், ஆனா ஒரு சில பெயின் வெளியில தெரியாம என்னைக்கும் இன்விசிபிளாவே இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதாவது அவன் காணால மனசளவுல ரொம்பவே நொந்து போயிருக்கான் போல. சோ அதான் இந்த மாதிரி சொல்லி வெளிப்படுத்திட்டு இருக்கா. மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே பாஸ் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அடுத்தது டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு டின்னர் என்ன வேணும்னு கேட்கும் போது எதையாவது பண்ணி தொலைன்னு சொல்லிடுறான். அதனால இவளுமே ஏதோ இறால் வச்சு ஏதோ ஒரு ஃபுட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கா. அந்த சாப்பாடு என்னமோ பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா அதை பார்க்காமலே கூட இவன் என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிக்காது, இதை எடுத்துருப்போன்னு சொல்லிடுறான். சரிங்க பாஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் வேற சமைச்சு எடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு டிஷ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறா. அந்த சாப்பாடையும் பார்த்துட்டு இதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு பசியே இல்ல, எனக்கு சாப்பாடே தேவைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வரான், அதையுமே அவன் பிடிக்கலன்னு தான் சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயின் சமைச்ச சாப்பாடு எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஆனா இவன் தான் அவன் கொண்டு வந்த சாப்பாடை வேணும்னே சாப்பிடாமலே அதை அவாய்ட் பண்றான். ஹீரோயினும் கிவ் அப் ஆகாம மறுபடியும் இன்னொரு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா. அதுக்குள்ள இங்க இருந்து அவன் கிளம்பிட்டு இருக்கான். சாப்பிடாமலே எங்க போறீங்கன்னு கேக்குறா. நீ என்ன சமைக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிற, எனக்கு பசியே போயிடுச்சு, எனக்கு சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நீங்க சாப்பிடலாம், என்ன எல்லா சாப்பாடையும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோடைய பிரதர் தான் வரான். என்னாச்சு என் பிரதர் சாப்பிட்டு முடிச்சிட்டானு கேட்கும் போது, மிஸ்டர் டேரியன் உங்க பிரதருக்கு நான் சமைச்ச சாப்பாடு பிடிக்கல போல இருக்கு, அவரை சாப்பிடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ பிடிக்கலையா 20 நிமிஷம் சொல்லிட்டு இவன் சாப்பிட்டு பாக்குறான். அந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு, அடடா செம்ம டேஸ்டா இருக்கு, இதே என் பிரதர் பிடிக்கலன்னு சொன்னா, ஆக்சுவலி என் பிரதர் அதிகமாலாம் சாப்பிட மாட்டான், அவன் பூனைக்குட்டி மாதிரி சும்மா லைட்டா தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவன் பிரதரை கலாச்சிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்த கேர் டேக்கரை மசாஜ் கூட பண்ண விட மாட்டான், அதுக்குள்ளேயே அவங்கள வேலையை விட்டு திறத்திடுவான். ஆனா பரவாயில்ல நீ மசாஜ் வரைக்கும் வந்துட்டா கண்டிப்பா இந்த ஃபுட்டையும் அவன் சீக்கிரமாவே ஏத்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு, என்னுடைய சாப்பாடை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு சொல்லும் போது, அது எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு கேக்குறா. அது இதுக்கு மாதிரி நான் ஒரு பூனைக்குட்டி வளர்த்தேன், அது நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கும், ஆனா சாப்பிடவே சாப்பிடாது, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்தேன் அதுக்கு சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு, அதுக்கப்புறம் தன்னால பசி தாங்க முடியாம வந்து சாப்பிட்டது, இப்பெல்லாம் நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடும், அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது, சோ இந்த மெத்தட் தான் பாஸ் கிட்டையும் ட்ரை பண்ண போறேன், அவரை பட்னி போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, ஹீரோ உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரா. பாஸ் நீங்க லாஸ்ட் நைட் சுத்தமா சாப்பிடவே இல்ல, உங்களுக்கு ஏதோ ரொம்பவும் பசிக்குதான்னு கேக்குறா. எனக்கு ஒன்னும் பசிக்கல, எனக்கு பசிக்குதான் உங்ககிட்ட யாரு சொன்னதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட பயங்கர ஸ்டெபனா தான் பேசிட்டு இருக்கா. சரி சரி நைட் ஏதோ டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இப்ப பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேக்குறா. எதையாவது பண்ணி தொலைன்னு முதல் நைட்டு சொன்ன மாதிரி இப்பவும் சொல்றான். மறுபடியும் நைட்டு சொன்ன மாதிரி சொல்றாரு. அப்போ இப்பவும் நான் சமைக்கிற சாப்பாடு இவ சாப்பிட போறது இல்லன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கண்டிப்பா உங்களை சாப்பிட வச்சே தேருவேன்னு சொல்லிட்டு இவ சாப்பாடு ரெடி பண்ண போயிடுறா. கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோயின் உள்ள சமைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் சமைக்கிற அந்த ஸ்மெல்லே பயங்கரமா இவனுக்கு வந்துட்டு இருக்கு. என்னது இதோ இவ்வளவு சூப்பரா ஸ்மெல் அடிக்குது, நல்ல சாப்பாடு தான் சமைக்கிறா போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த சாப்பாடோட வந்துட்டு இருக்கா. ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றா. எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிக்காது, எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்றா. சரி உங்களுக்கு வேற சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு உள்ள போயிடா. இவனுக்கு வர பசி வயிற்ற கிள்ளுது, அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டை பார்க்கும்போது இவனுக்கு எச்சு ஊறுது. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாதான் என்னன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடலான்ட்டு போகும்போது கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. இப்போ வேற சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கான், ஆனா இந்த சாப்பாடுமே எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் எனக்காக நீ எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த வீல் சேர்ல நகர்ந்து உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி உனக்கு இங்க வேலை பார்க்கறது பிடிக்கலன்னா நீ எப்ப வேணாலும் இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறா. மணி 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, கிட்டத்தட்ட லஞ்ச் அவரே வந்துருச்சு. இன்னுமே ஹீரோ சாப்பிடாமலே இருக்கான் இல்லையா. சோ நைட்ல இருந்து சாப்பிடாம இருந்தா வயிறு ரொம்பவே பசிக்கும் இல்லையா, அதனால பசி தாங்க முடியாம வயிற்று பிடிச்சுக்கிட்டே அப்படியே கிச்சன் பக்கமா வரான். இன்னுமே ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு போகாம இவனுக்காக ஏதோ ஒண்ணு சமைச்சிட்டு இருக்கா போல. என்ன இவ இன்னுமே இங்க இருந்து கிளம்பாம இங்கதான் இருக்காளான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அங்க சாப்பாடு கொண்டு வரா. இப்பயாவது தயவு செஞ்சு சாப்பிடுறீங்களா என்னன்னு கேட்டு டேபிள் மேல சாப்பாடு வைக்கும் போது
உன்னுடைய பிரசன்டேஷன் ரொம்பவே போரா இருக்கு. ஆனா போனா போது ஏதோ சாப்பிடறேன்னு தான் சொல்ல வருவான். அதுக்குள்ளே ஹீரோயின் சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறா. அடி பாவி என்ன சொல்ல வரேன்னு கேட்காமலே சாப்பாடை வேற தூக்கிட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது எப்படியாவது சாப்பாடு வேற சமைச்சு எடுத்துட்டு வருவா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பசி வேற ஹீரோக்கு பயங்கரமா எடுத்துட்டு இருக்கு. பக்கத்துல தண்ணி கிளாஸ் இருக்கு. அந்த தண்ணியை தான் முங்க குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இவ்வளவு இப்ப எடுத்துட்டு வருவா அப்ப எடுத்துட்டு வருவாரு கிச்சனையே பாத்துட்டு இருக்கான். அவ இந்த காலத்துக்கு சமைக்கிறத முடிக்கிற மாதிரி இல்ல. அவ படுக்க என்னதான் சமைக்கிறாலும் தெரியல கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோவால சுத்தமா முடியல. இவ என்ன இவ்வளவு டைம் எடுத்துக்கிறா? உண்மையிலே இவ சாப்பாடுதான் சமைக்கிறாளா இல்ல வேற எதுவும் பண்றாளான்னு சொல்லிட்டு பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே நேரடியா ஹீரோயின் கிட்ட நீ சமைக்க ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்க வேணாம் சிம்பிளா லஞ்ச் பண்ணா போதும்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை பார்த்து பாஸ் அப்ப நீங்க சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நேத்து மாதிரி எங்க நீங்க சாப்பிடவே மாட்டீங்கன்னு நினைச்சு நான் எதுவுமே சமைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவ்வளவு நேரம் கிச்சன்ல என்னதான் பண்ணனு கேட்கும் போது அது எனக்கே நான் சமைச்சு நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம கிச்சன் பாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். வேற என்ன பாக்குறீங்களான்னு கேக்குறா. அடி பாவி இப்படி சாவடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஒன்னும் தேவையில்லன்னா இங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி இது மசாஜ் பண்ற டைம் வாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி வரேன்னு சொல்றா. எப்போதும் போல பேட்டரி கழட்டி ஓரமா வச்சுட்டு அவன் பேண்ட கழட்ட போறா. இவன் உடனே பிடிச்சுக்கிறான். எங்க பாரு நீ பேண்ட் எல்லாம் ஒண்ணு கழட்டுறன்னு அவசியம் இல்ல. நீ அப்படியே மசாஜ் பண்ணி விட ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. சோ ஹீரோயினும் ஹீரோடைய காலை தூக்கி அவன் மடியில வச்சுட்டு மசாஜ் பண்ணி விடுறா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோவும் அப்படியே நைஸா கிச்சனுக்குள்ள வரா. அவனால பசி தாங்க முடியல. ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணி பாக்கும்போது எப்படியும் ஹீரோ வருவான்னு தெரிஞ்சு ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா போல. அந்த சாப்பாட்டுக்கு மேல இதுல 1 minute and 30 seconds இதை நீங்க ரீஹீட் பண்ணீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் அந்த சாப்பாடை ஹீட் பண்ணி சாப்பிடுறான். உண்மையிலேயே அந்த சாப்பாடு அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி ஹீரோ இருந்த பசிக்கு அதுல ஒரு பருக்கு கூட வைக்கலாம். அப்படியே மொத்த சாப்பாடையும் ஃபுல்லா காலி பண்ணிடுறா. இப்படி இவன் சாப்பிட்டு இருக்கதா செக்யூரிட்டி கேமரா வழியா பார்த்த ஹீரோடைய பிரதருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. என் பிரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியா ஒரு சாப்பாடு சாப்பிடுறதா இன்னைக்குதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலா அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மணி காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவருடைய போனுக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அத ஹீரோடைய பிரதர் தான் அனுப்பியிருக்கான். ஏன்னா ஹீரோவை இவ சாப்பிட வச்சிட்டா இல்லையா, அதனால நீ நல்ல வேலை பாத்துருக்கன்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணி இவளுக்கு போனஸ் அமௌண்ட் அனுப்பி வச்சிருக்கான். இவளுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. என்ன இவ்வளவு திடீர்னு பணத்தை அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு டவுட் வருது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போயிட்டு கிச்சனு பார்த்தா அங்க ஹீரோக்காக சமைச்சு வச்சுட்டு போற சாப்பாடை ஹீரோ எடுத்து சாப்பிட்டு இருக்கான். சோ காலியா இருக்கு டப்பா. ஆக்சுவலி லாஸ்ட் நைட் ஹீரோ சாப்பிட்டு அந்த டப்பா வச்சுட்டு போகும்போது அதுல ஒரு நோட் எழுதி வச்சிருப்பான். அதை எடுத்து என்னன்னு பாக்குறா. அதுல நாளைக்கு மார்னிங் அவ என்ன சமைக்கணுங்கிறத எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்படியே ஹீரோக்காக சமைக்கவும் ஆரம்பிச்சிடறா. ஹீரோவுமே கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறா. ஆக்சுவலி ஹீரோயின் முகத்தை பார்க்க ஹீரோக்கு ரொம்பவே வெக்கமா தான் இருக்கு. ஏன்னா எப்ப பாரு வேணாம்னு சொல்லிட்டு இப்படி நைட்ல வந்து சாப்பிட்டுருக்கோமேன்ட்டு அதனால அப்படியே ஒரு மாதிரி நர்வஸோட அங்க உட்காந்துருக்கான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறா. ஹீரோவும் அதை சாப்பிட்டு இருக்கும் போது அங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் போயிட்டு டோர் ஓபன் பண்றா. பார்த்தா அங்க அந்த ஜியா இருக்காளையா, அவ தான் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பா. ஆக்சுவலி இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காளையா இவன் தான் ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. இவன் கூட சேர்ந்துதான் ஹீரோக்கு சீட் பண்ணிருப்பா. சோ 2 பேரும் இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா அத ஹீரோ கிட்ட சொல்லி வெறுப்பேத்திட்டு அவனை இன்வைட் பண்ணதான் வந்திருக்காங்க. ஹீரோனிக்கு தான் செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அவருக்கு சீட் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்வைட் பண்ண வர வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரமாட்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவனுமே வரன்னு சொல்லிடுறான். இந்த விஷயம் ஹீரோனிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பரவாயில்ல நானே இவளும் கூட ரொம்பவே பயந்துட்டோம். இப்படி நடக்க முடியாத காலம் வச்சுட்டு மத்தவங்க முகத்தை பேஸ் பண்ண பயந்துகிட்டு எங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவே நினைச்சேன். பரவாயில்ல அவனுக்கு தைரியம் அதிகம் தான் சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா டேஸ்ட் பண்ணி பேசி அவனுக்கு இன்விடேஷன் கார்டையும் கொடுக்குறான். அந்த இன்விடேஷன் கார்டை ஹீரோயின் தான் வாங்க போறா. அவன் கையில கொடுக்காம வேணுமே அந்த கீழே போட்டுறான். ஹீரோயினும் அந்த கார்டு எடுத்துட்டு எங்க பாஸ் உங்களை விடவும் 100% ரொம்பவே நல்லவரு, அவரை மாதிரி ஒரு நல்லவருக்காக கீழே இந்த கார்டை மட்டும் இல்ல வானத்திலே இந்த கார்டை பறந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த கார்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றானா, என்கேஜ்மெண்டே நடக்க போறது இல்ல, ஆனா நடக்காத அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்டா அந்த ஃபேன்சி பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஏண்டி நீ ஏன் இந்த வீட்டோடைய சாதாரண வீடு, உனக்கு என்ன பத்தி பேசலாம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் மேனஸ் கூடமா தெரியாதுன்னு கேட்டு ஹீரோனே இவ திட்டிட்டு இருக்கா. எது மேனஸா, மேனஸ பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன 2 பேரையும் பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க என் பாஸோடைய எக்ஸ்பீரியன்ஸி, இந்த அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து அவருக்கு பின்னாடி சீட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து சீட் பண்ணதை மட்டும் நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தெரியும் யாருக்கு மேனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காளையா அவன் ஹீரோ
ஹீரோ கிட்ட உன் வீட்டு மேடு என்கிட்ட என்ன பேச்சு பேசுறா, நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு அமைதியாவே இருக்க, ஏன் இவளை கண்ட்ரோல் பண்ண மாட்டியான்னு கேக்குறான். ஏன் அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு ஹீரோவும் ஹீரோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கானயா, அவன் சும்மா இல்லாம வேணும்னே ஹீரோ கிட்ட வந்து, ஏய் டேனியன், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். சோ உன் காலம் இந்த மாதிரி பேரலைஸ் ஆனதால நான் இது போன போது உன்னுடைய பேர்டனை குறைக்கிறதுக்காக உன்ன மேரேஜ் பண்ணிக்க இருந்த உன்னுடைய ஃபியான்சியை மேரேஜ் பண்ணிக்க போறேன். இதுக்காக நீ எனக்கு தேங்க் தானே பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டு பயங்கரமா ஹீரோவை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா வருது பாருங்க கோபம். எவ்வளவு திமிரு இருந்தா என்னுடைய பாஸே இந்த அளவுக்கு நீ ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கானையா, அவன் பேக்லயே ஒரே ஏத்தி விட்டுறா. இதனால அவன் வலி தாங்க முடியாம பயங்கரமா கதறிட்டு இருக்கான். உடனே இந்த செய்யா இருக்காளையா, அவதான் அவனை பிடிச்சு தூக்கி விட்டு ஹீரோ கிட்ட உங்க நாணிய ஒழுங்கு அடக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும், இதுக்கப்புறம் என் பாஸ புள்ளி பண்ணீங்க, உங்க 2 பேரையுமே சும்மா விட மாட்டேன்னு மறுபடியுமே காலை தூக்கிட்டு போறா. அப்போ ஹீரோ தான் அவங்க 2 பேரும் பிடிச்சு வெளியில தள்ளுங்கன்னு சொல்லிட்டு காட்ஸ வர சொல்ல அவங்களுமே வந்து அவங்க 2 பேரையும் வெளியில இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, இதுக்கப்புறம் அவங்க உங்களை புள்ளி பண்ண மாட்டாங்க, அப்படி அவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், உனக்கு என்ன பார்த்தா ரொம்பவே பரிதாபமா இருக்கா, என்ன பார்த்து நீ சிம்பத்தி படுறியான்னு கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோ பார்த்து சிம்பத்தி தானே படுறா. அது அவன் கிட்ட சொன்னா அவன் தன்னை பத்தி எல்லாரும் இந்த மாதிரி பரிதாபப்படுறாங்கன்னு ரொம்பவே வருத்தப்படுவான்னு நினைச்சு அவன்கிட்ட என்ன சொல்றானா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நீங்க எனக்கு சேலரி கிரெடிட் பண்ற என்னுடைய பாஸ், அதனாலதான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு கன்சர்னா இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா ஹீரோவுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுது. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்க தேவையில்ல, வேலையை விட்டு போயிடுன்னு சொல்றான். என்ன நீங்க இப்படி டக்குன்னு வேலையை விட்டு போன்னு சொல்றீங்க, ஒரு வேலிடான ரீசன் இல்லாம ஒரு பாஸ் எம்ப்ளாயிய ஃபயர்லாம் பண்ண முடியாது தெரியும்னு கேட்டு நான் பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன 1 ஹவர்ல இடத்த காலி பண்ணல, உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். எவ்வளவுதான் இவ்வளவு பொறுத்து போவா, ஹீரோ ரொம்பவே ஓவரா பண்றாளையா, அதனால பயங்கரமா உங்களுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இப்ப நீங்க எதுக்கு என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றீங்க, உங்களை சீட் பண்ணிட்டு போனா உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க எக்ஸ் ஃப்ரெண்டையும் நான் ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, நானும் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கோவப்பட்டு அவ பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அங்க என்ன வெளியில வந்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு ரோட்ல புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன இந்த வேலை இல்லைன்னா வேற வேலையே இல்லையா என்ன, என்னுடைய ஃபேமிலி மசாஜ் பார்லர் வச்சிருக்காங்க, அதுல கூட நான் வேலை பார்த்து பழிச்சுப்பேன். இதுக்கப்புறம் இந்த செடிமுஞ்சி பாஸ் கிட்ட எல்லாம் யார் வேலை பார்ப்பா, இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன்னு தனியா பேசிக்கிட்டே அவ பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் போனதால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோடைய பிரதர் தான் வரா. லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு, என்னாச்சு பிரதர், எதுக்கு இப்படி தனியா வீட்டுல உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அதுல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரதரும், எதுக்காக அவ நீங்க வீட்டை விட்டு போக சொன்னீங்க, அவ உங்களுக்கு மசாஜ் தெரப்பி கொடுக்கறது மட்டும் இல்ல ரொம்பவே நல்லா குக் பண்ணுவா, நீங்க கொஞ்சம் ஓவரா தானே பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை திட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டின எல்லாரும் ரவுண்ட் கட்டி எதுக்காக வேலையை விட்டு வந்தானே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காலிங் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவளும் போயிட்டு டோர் ஓபன் பண்ணா அங்க ஹீரோயினுடைய பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க பையன் தான் வந்திருக்காங்க. இந்த பையன் வந்து ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவனா. இவங்க எப்போதும் பெருமை பித்தலாவே இருப்பாங்க. இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வேற சும்மா இல்லாம, இங்க பாரு ஹேலி, உனக்கு வேலை இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது வேலையை பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டி, உங்களுக்கு அவ்வளவு சிரமம்லாம் வேணாம், உங்க பையனுக்கும் அவ்வளவு சிரமம்லாம் வேணாம், எனக்கான வேலையை நானே பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு கிளம்புறீங்கன்னு சொல்லும் போது அப்போ இந்த ஆண்டிக்கு உள்ள இருந்து நல்ல வாசனையா வந்துட்டு இருக்கு. உங்க வீட்டுல என்ன சமைச்சிருக்கீங்க, நல்லா டெலிஷியஸான ஃபுட்டா இருக்கும் போல, செம்ம வாசனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவ ஒன்னும் இன்வைட் பண்ற மாதிரி இல்ல. இங்க பாருமா, நானும் என் பையனும் இன்னும் சாப்பிடவே இல்ல, நாங்களும் சாப்பிட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அவங்கள ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க ஆண்டி, எங்க வீட்டுல எங்களுக்கு மட்டும் தான் சமைச்சிருக்கோம், சாரின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. அடி பாவி, எவ்வளவு திமிர் பிடிச்சவனா இருக்கா, இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினும், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் நான் நம்ம பார்லர்ல ஒர்க் பண்றேன், வெளியில எங்கேயும் போயிட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. எங்க அவங்க 2 பேரும் தான் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா போயிட்டு டோர் ஓபன் பண்ணா ஹீரோடைய பிரதர் தான் வந்து நிக்கிறான். ஓ செகண்ட் பாஸ் நீங்களா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது இவன் தான் சரியான சொத்து மூட்டியாச்சே, உள்ள இருந்து செம்ம வாசனை வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேட்டு கேள்வி இல்லாம உள்ள வந்து கப் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹேலி, உங்க வீட்டு சாப்பாடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, எனக்கு இப்பதான் தெரியுது உனக்கு எப்படி அந்த அளவுக்கு நல்லா சமைக்க தெரியுதுன்னு, எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவளுமே ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இந்தப்பா இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்ட்டு ஹீரோடைய பிரதர் மொத்த ஃபேமிலி ரொம்பவே நல்லா கவனிச்சு அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோடைய பிரதர் நல்லா ஹீரோயின் வீட்டு சாப்பாட வெளுத்து கட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க.
அவனுக்கு சாப்பாடே சுத்தமா இறங்கலாம் ஹீரோயின் இல்லாம. ஹீரோயின் இவளுக்காக ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாளையா, அந்த சாப்பாடெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றான் போல. இந்த சாப்பாடுலாம் சுத்தமா நல்லா இல்ல, அவ சமைச்ச சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே அங்க இருந்து உள்ள போயிடுறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோடைய பிரதர் கிட்ட, சரிங்க செகண்ட் பாஸ், எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேக்குறா. இங்க பாரு ஹேலி, என் பிரதர் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அது மட்டும் இல்லாம என் பிரதர் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருக்கலாம், அதை நினைச்சு அவரு உண்மையிலே இப்போ வருத்தப்பட்டு இருக்காரு. சோ பழசெல்லாம் மனசு வச்சுக்காம நீ மறுபடியுமே வேலைக்கு வரணும். இதுக்கு முன்னாடி கொடுத்த சேலரி விடவும் உனக்கு அதிகமா தரேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுடைய தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு அப்படியே எனக்கு ஹை பிரஷர் ஆயிடுச்சு, எனக்கு மயக்க வருதுன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயின் வேலைக்கு போறது பிடிக்கல, வீட்லயே இருக்கணும், அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும், இங்க பாருங்க கிராண்ட்பா கிராண்ட்மா, நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போல, உங்க கூடயே இருக்கேன் சரியான்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோடைய பிரதரை நீங்க வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு கிராண்ட்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டு பக்கமே வராதீங்க, எங்க பொண்ணு எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியா அவர் அங்கிருந்து துரத்ததுலயே குறியா இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பேரண்ட்ஸ் வந்து காது கேட்காது, அவங்களுக்கு வாயும் பேச முடியாது. ஆனா அப்படி இருந்துமே இவர் என்ன சொல்ல வராருங்கிறத வாய் அசைவு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டை விட்டே வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோடைய பிரதர் ஆஃபர் பண்ணாரு இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை திருப்பி பாக்குறாங்க. 6 மடங்கு அதிகமா இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருது. என்ன இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு சைகை கட்டும் போது அந்த சைகையை மத்தவங்களும் பாத்துறாங்க. அப்பனா அவ்வளவு அமௌண்ட் வரப்போதா, அவ்வளவு சேலரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா சேலரி அதிகமா வரதெல்லாம் ஹீரோயின் வேலைக்கு போகிறதுக்கு மொத்த குடும்பமும் கிரீன் சிக்னல் காட்டிடுறாங்க. சோ ஹீரோயினும் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்ல சைன் போட்டு கொடுத்துட்டு வேலைக்கு வரதா சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பிரதருமே அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இன்னுமே ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது சரி, எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி என் கூட இருந்திருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் கழட்டி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இவன் மட்டும் என்ன, ஹேலியும் அப்படிதான் சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே மார்னிங் ஆகுது. ஹீரோவும் அப்படியே தூக்க கலக்கத்துல இருந்து இருந்திருக்கிறான். அப்ப அவங்க வீட்டோட டோரை ஓபன் பண்ணிட்டு வரது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா. ஆல்ரெடி ஹீரோவே தூக்க கலக்கத்துல தானே இருந்திருப்பான். சோ இது கூட என்னுடைய கனவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் குட் மார்னிங் பர்சன் சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கவும் தான் ஹீரோயின் உண்மையிலே வந்திருக்காங்க தான் ரியலைஸ் பண்றா. வந்துமே ஹீரோ கிட்ட, உங்களுக்கு என்ன பாஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும்னு கேட்க, இவனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எனக்கு பேன் கேக் வேணும்னு கேக்குறான். சரிங்க பாஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்தாருன்னு சொல்லிட்டு அவளும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பாக்கணுமே, அவனுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. அப்பாடா ஒரு வழியா வந்துட்டான்னு சொல்லிட்டு அரகுற ட்ரெஸ்ல இருந்தவன் கடை உள்ள போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா எப்போதும் போல ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கான். டிப்டாப்பா கிளம்பினதுக்கு அப்புறம் அப்படியே கேஷுவலா வெளியில வர மாதிரி வந்தவன் ஆப்போசிட்ல ஒரு சேர் இருந்தது தெரியாம அதுல போயிட்டு முட்டிக்கிறான். ஹீரோயின் வேற பாத்தரா, என்னாச்சு பாஸ், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்லும் போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆமா, லாஸ்ட் 2 நாள் என்ன ரொம்ப பிஸியா இருந்தியா என்ன, என் பிரதர் என்னைக்கோ உன்னை கூப்பிட வந்தாரு, நீ எதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன்னு கேக்குறான். அது என்னுடைய வீக்கெண்ட் இல்லையா, அதனாலதான் என் வீட்டுல என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. எங்க ஷாப் ஒண்ணு இருக்கு, அதுல கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்டா நடந்துக்கிட்டேன், அது எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி அவன் நடந்துக்கிட்டதுக்காக சாரின்னு கேக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய பிரதர் தான் வரான். வந்ததுமே ஹீரோயினே பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. கேலி, நீ திரும்ப வந்துட்டியா, எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஃபர்ஸ்ட் உன் கையால எனக்கு சமைச்சு எடுத்துருவான்னு சொல்லிட்டு கேக்குறான். எவ்வளவு இருங்க செகண்ட் பாஸ், இதோ வந்தாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள அவனுக்காக சமைக்கிறதுக்காக போறா. ஹீரோக்கு தான் செம்ம பொசிசிவ் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹீரோவே பொசிசிவ்ல புகஞ்சிட்டு இருக்கான். இதுல பிரதர் வேற சும்மா இல்லாம கேலி சமைச்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவங்க வீட்டுல கூட ரொம்பவே சூப்பரா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹேலி ஹேலி ஹேலினே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேக்குற ஹீரோ, இங்க பாரு அவ என்னுடைய மெய்டு, இதுக்கப்புறம் அவள அந்த மாதிரி கூப்பிடாதுன்னு சொல்றா. ஆனா எதுக்காக பிரதர்னு கேட்கும் போது, அதெல்லாம் எந்த ரீசன் இல்ல, நீ அவள அந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிடாதானா கூப்பிடாது அவ்வளவுதான் சொல்றான். ஹீரோயினும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றா. இவனும் ஹீரோ சொன்னதெல்லாம் கப்பு சிப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, பிரதர் நாளைக்குதான் உன்னுடைய அந்த எக்ஸ்பியன்ஸையும் உன்னுடைய எக்ஸ் ஃப்ரெண்டோடைய என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, நீ அந்த பார்ட்டிக்கு போறதா இருக்குன்னு சொன்னல, நீ தனியா போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நானுமே அவன் கூட வரேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 பிசாசுங்களால் தான் என் பாஸ் ரொம்பவே கோவப்பட்டாரு, என் வேலை கூட கிட்டத்தட்ட போய் வந்தது. நாளைக்கு நடக்க போற என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு மட்டும் பாஸ் போனார்னா கண்டிப்பா அவங்க இவரை மறுபடியும் கோவப்படுத்துவாங்க. அவர் மறுபடியும் கோவப்பட்டார்னா கண்டிப்பா மறுபடியும் எனக்கு வேலை போயிடும் சொல்லிட்டு, இங்க பாருங்க பாஸ், நீங்க நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போறீங்கல்ல, நானுமே உங்க கூட வரேன்னு சொல்றா. சோ 3 பேருமே இந்த பார்ட்டிக்கு போகலான்ட்டு முடிவு பண்றாங்க. அப்போ ஹீரோடைய பிரதர் பார்ட்டிக்கு போகிறதுக்காக முக்கியமான விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்றான். அது என்னன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லி ஃபயர் கிராக்கர்ஸ் அப்புறம் ஒரு லிக்விட்னு சொல்லிட்டு 2 விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு சொல்றான். சோ ஹீரோயினும் ஹீரோடைய பிரதரும் சேர்ந்து பார்ட்டில பெரிய கோளாறு பண்ண போறாங்க போல. சோ ரொம்பவே சீக்கிரட்டா 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க.
இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்கன்னு கேட்கும்போது, நாளைக்கு பார்ட்டிக்கு வரீங்களா அங்கேயே வச்சு நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடி பிரதரும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பாஸ் நாளைக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கு போக போறோம்ல, அங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் உங்களை பார்த்து வாய பொறக்கணும், அந்த அளவுக்கு நீங்க பயங்கர ஹேண்ட்ஸமா அழகா தெரியணும், அதுக்காக நான் வேணா உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடுவான்னு கேக்குறா. உனக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ண தெரியுமா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான ஹீரோவும் கேக்குறான். ஆனா எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு அவன் மண்டையில இந்த பூனைக்கு நாய்க்கெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி விட்டுறா. பாக்கிறதுக்கு பால்வாடி புள்ள மாதிரி இருக்கு. பாஸ் நான் முடிச்சுட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து காட்டிட்டு இருக்கா. ஏலி என்ன நீ எப்படி கட் பண்ணிருக்க, உண்மையிலே இந்த லுக்ல நான் பார்க்க நல்லா இருக்கானு கேக்குறான். பாஸ் என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க, இதுதான் புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் மாடல், இதுல நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க சிரிச்சிட்டு இருக்கா. பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம உங்க மண்டையை இந்த மாதிரி ஆக்கிட்டேன், வேணா பக்கத்துல இருக்கிற பார்பர் ஷாப்புக்கு போயிடலாமா, மறுபடியும் உங்க முடிய நல்லா பிக்ஸ் பண்ணிடலாமான்னு கேக்குறா. சரி போலாம் சொல்லிட்டு ஹீரோவும் மண்டையை ஆட்டிட்டு இருக்கான். வெளியில பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. சோ பாஸ் வெளியில வர மழை வர மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செம்மையா மழை வர ஸ்டார்ட் ஆயிடும், அதனால நான் வேணா மறுபடியும் உங்க மண்டைய பழைய மாதிரி ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. ஒன்னும் தேவையில்ல, என் பக்கத்திலே வராத, மழை இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டுரும், அதுக்கப்புறம் போயிட்டு என் மண்டையை நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியா அவ மண்டையை சரி பண்றதுக்கு அலோ பண்ணவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் மழை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட பார்பர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் முடி வெற்றவரும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு அவர் தலையில இருக்கிற கேப் எடுக்கிறாரு. அட கடவுளே, உங்க தலையை யார் எப்படி பண்ணது, யார் எப்படி கோணைக்கு மாணிக்கமா வெட்டினதுன்னு கேட்டா ஹீரோயின் அங்க இருந்து நைஸா ஏசாகிறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோடைய முடிய ரொம்பவே அழகா திருத்தி கொடுத்துறாங்க. அப்பதான் ஹீரோயின் அங்க வரா. பாஸ் இந்த லுக்ல நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உண்மையிலேயே இந்த கணக்கரரு பயங்கர டேலண்டான ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு அவரை விஷ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா, நீ என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், மறுபடியும் ஹீரோடி ஹேரை இந்த மாதிரி பண்ணி விட்டுறாத, சோ இதுக்கப்புறம் பாத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வான் பண்ண அவளும் அவருக்கு தேங்க் பண்ணிட்டோம். ஹீரோவா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. கரெக்டா அவங்களும் அந்த பார்பர் ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் மழை வர ஸ்டார்ட் ஆயிடுது. கொடைய விரிச்சு ஹீரோக்கு காமிக்கிறா. இல்ல நீ பொண்ணு, நீ நினைஞ்சிடக்கூடாது, உனக்குதான் ஏதாவது கோல்டு பிடிச்சுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கமா அந்த கொடையை திருப்புறா. பாஸ் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு, எனக்கு என்ன ஆகாது, நீங்க ஃபர்ஸ்ட் கொடைய பிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கமா திருப்புறா. இப்படி 2 பேரும் மாத்தி கொடைய அவங்க பக்கமா திருப்பிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா ஹீரோயின் என்ன பண்றானா, இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மடியிலே போயிட்டு உட்காந்துக்கிறா. இப்ப பாருங்க 2 பேருமே சேஃபா இருப்போம், நனைய மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோடைய மடியில உட்காந்தபடியே போயிட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகாது. ஹீரோக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, பாஸ் உங்களுக்காக நான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா உள்ள இருந்த எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இவனும் டோரை நாக் பண்ணி பார்த்துட்டு திறக்காமலே இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க ஹீரோ ஹை ஃபீவர்ல ஒரு மாதிரி அன்கான்சியஸ்ல உட்காந்துருக்கான். ஹீரோடைய தலையெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு ரொம்பவே ஹையா ஃபீவர் அடிக்குது, இருங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறா. அதெல்லாம் ஒன்னும் தேவலன்னு சொல்லிட்டு அவன் போனை கொடுத்து அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றான். எவ்வளவு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றா. அப்ப அந்த டாக்டர், நான் வர வரைக்கும் எந்த மெடிகேஷனும் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா அவங்க ஹோல் பாடியவும் வெட்டான டவல் வச்சு வைப் பண்ணி விடுங்கன்னு சொல்றாரு. சோ ஹீரோயினும் டாக்டர் சொன்ன மாதிரி ஈர டவலை வச்சு ஹீரோடைய நெத்தியில கையில எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோடைய பிரதரும் டாக்டருமே வந்துடுறாங்க. தென் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு, இந்த மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து டாக்டர் கொடுக்க, நான் என் பிரதரை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பிரதர் அந்த மெடிசனை வாங்கிக்கிறான். ஹீரோக்கா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, நீ ஒன்னும் பாத்து கிளிக்க வேணா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு தன்னை ஹீரோயின் மட்டும் தான் கவனிச்சுக்கணும்னு தோணுது போல. சோ இவன் வேற குறுக்க வரானேன்னு சொல்லிட்டு தான் பிரதர் மேல ஹீரோ இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோயினுமே தண்ணி விட வரா. உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கான், மெடிசன் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி பிரதர் கொடுத்தப்போ பயங்கரமா கத்துனவன் இப்ப அவகிட்ட மட்டும் ரொம்பவே நார்மலா நடந்துக்கிறான். அதை பார்த்துட்டு டாக்டரும் ஹீரோடைய பிரதரும் இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த ஜியா இருக்காலையா, அவருடைய என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. சோ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக ஹீரோ பிரதர் ஹீரோயின் 3 பேருமே வந்திருக்காங்க. அந்த ஹால்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே சில பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோ பார்த்துட்டு, உன்னுடைய எக்ஸ்பியான்சியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோடைய பிரதரும் ஹீரோயினும் சும்மா இருப்பாங்களா, ஆமா எங்களுக்கு வெக்கமே இல்லதான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹீரோடைய காலை நீட்டி வச்சு அதுல உட்காந்துக்கிறாங்க. இப்படி அவங்க வழியை மறைச்சிட்டு உட்காந்துருக்க விஷயம் ஹீரோடைய அந்த எக்ஸ்பிரண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்குமே தெரிய வருது. ஹீரோ அங்க வந்துட்டான்னு தெரியவும் அவனை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இந்த ஜியா தான் வரா. ஒரு வழியா இன்னைக்கு நம்ம நினைச்சது நடக்க போதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவகிட்ட என்ன சொல்றானா, நான் பிளான் போட்டு ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணல, அதுல எப்படியும் அவன் அதிர்ஷ்டவசமா ஹீரோ உயிர் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட நர்வஸ் இல்லாம நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கானா. இன்னைக்கு அவன் எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அசிங்கப்பட போறான் பாருன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் ஹீரோவை அசிங்கப்படுத்துற பிளானோட ஹீரோ இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க ஹீரோயினும் அங்க இருக்கிறவங்க கிட்ட, நீங்க யாரும் எங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் எல்லாம் பட வேணாம், அந்த சியாவுடைய பாய் ஃப்ரெண்ட் எங்க பாஸோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், சோ அவங்களே வந்து எங்களை வெல்கம் பண்ணுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கான்பிடண்டா அங்கேயே உட்காந்துருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஜியாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. எதுக்காக எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வீல் சேர்ல இருக்கிறதால
அதனால அங்க இருக்கிற வேலையாட்கள் கூப்பிட்டு நான் எப்போ உங்களுக்கு ரேப் போட சொன்னேன், இன்னுமே எதுக்கு ஸ்டெப்ஸ்ல ரேப் போடாம வச்சிருக்கீங்க கேட்டு திட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோ நீ அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், நான் உனக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கே வந்திருக்கேன். சோ வந்து ஒரு கை போட என்னுடைய வீல் சேரோட என்ன தூக்கிட்டு உள்ள போன்னு சொல்றான். எது வீல் சேரோட தூக்கிட்டு போணுமா, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க, வந்து எங்க பாஸ் வீல் சேரோட தூக்கிட்டு உள்ள போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஏன்னா அவளுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதான், ஹீரோடைய பிரதருக்கும் கை வலிக்குதுன்னு சொல்றா. சோ இவங்களதான் தூக்க சொல்றாங்க. என்ன நீங்க ரொம்ப தான் யோசிக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க என் பாஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, பாவம் அவர் நிலைமைய பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூடமா இரக்கம் வரல, நீங்க இந்த உதவி கூட அவருக்காக செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சென்டிமெண்டலா பேசிட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிற கெஸ்ட் எல்லாம் இவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. அதனால இவன் என்ன பண்றானா, சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சியாவையும் கூப்பிடுறான். நீங்க என்ன பேசுறீங்க, என்னால முடியாதா, அதுவும் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்படி அவரை தூக்கத்தானு கேக்குறா. இங்க பாரு கெஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் ஹீரோவை வீல் சேரோட உள்ள தூக்கிட்டு போறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவங்களை பார்த்து தேங்க்யூ கூட சொல்லல, ஒரு வழியா சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கான். நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அன்னைக்கு இப்படி நம்மளே வேலை வாங்கிட்டாங்கல்ல, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, ஹீரோடைய கம்பெனி மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. அதனால அந்த சியா கிட்ட சீக்கிரமாவே அவன் கம்பெனி நான் கைப்பற்றிடுறேன், அதுக்கப்புறம் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். சோ ஹீரோவை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹீரோனை தான் அப்ரோச் பண்ண போறான். அப்படியே நைஸா ஹீரோனை கூப்பிட்டு ஹீரோ உனக்கு எவ்வளவு மந்த்லி சேலரி எல்லாம் தரான்னு கேட்டு நைஸா பேச்சு கொடுக்குறான். அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டு அங்க இருந்து கிளம்பலாம் பாக்குறா. ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். ஹீரோ உனக்கு தரதை விடவும் நான் டபுள் மடங்கு சேலரி தரேன், நீ இதுக்கப்புறம் எனக்காக வேலை பார்த்தாகணும்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோக்கு எதிரா இவன் என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அவனுக்கு ஓகே சொல்றா. நீ என்ன பண்ற, இன்னும் கொஞ்ச நேரத்துல செர்மனி ஸ்டார்ட் ஆக போகுது, அப்போ நான் ஹீரோவை ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுவேன். ஸ்டேஜுக்கு ஹீரோ வரும்போது நீ எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை வீல் சேர்ல இருந்து தள்ளி விட்டுறணும், அவன் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும், உன்னால பண்ண முடியுமான்னு கேட்க அதை கேட்ட ஹீரோயினும் டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ட்ரிங்க்ஸ் இருக்கும் அதை எடுத்து அவன் கிட்டயும் கொடுத்து இவளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் செர்மனி ஸ்டார்ட் ஆகுது. இவனு அவன் முன்னாடி நேண்டெல்லாம் பண்ணி அந்த சியாவுடைய வரல ரிங் எல்லாம் போட்டு விடுறான். சோ இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண மாதிரியே ஹீரோவை பாட்டில வச்சு ஸ்பீச் கொடுக்க எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜுக்கு வர சொல்றான். அதுக்கு ஹீரோவும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஈவெண்ட்ல நான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்ததுல நான் வரலன்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் கண்ணை அசைச்சிட்டு வீல் சேர்ல வச்சு ஹீரோவை ஸ்டேஜுக்கு தள்ளிட்டு வரா. அப்படி வரும்போது ஒரு 2 இடத்துல கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் தள்ளிட்டு வரா. என்னாச்சு இவளுக்கு, எதுக்கு இப்படி வண்டியை தள்ளுறான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா ஸ்டேஜ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவன் சொன்ன மாதிரியே ஹீரோடைய வண்டியை கொஞ்சம் வேகமாவே ஷேக் பண்றா. ஆனா ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்ததால கீழே விழாம கொஞ்சம் சேஃபா உட்காந்துக்கிறான். உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் காரா ஹீரோயினை நைஸா கூப்பிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் எல்லாரும் முன்னாடியும் வீல் சேர்ல இருந்து ஹீரோவை தள்ளி விடுந்தா சொன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். ஏண்டா பரதேசி, எல்லாரும் உன்ன மாதிரி வெக்கம் கெட்டவனா இருப்பாங்கன்னு நினைச்சியா, நான் ஒன்ன மாதிரி இல்ல, துரோகம் பண்றதுலாம் உனக்கு தான் வரும் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்டி விட்டுறா. தென் இந்த சியா இருக்காலையும் ஹீரோ கிட்ட மைக்க கொடுத்து பேச சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மைக்க வாங்கி பேச ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய 2 துரோகி நண்பர்களுக்கு தான் தேங்க் பண்ணணும், ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எனக்கு இவ்வளவு பெரிய லெசனை கத்து கொடுத்திருக்காங்க, கூடவே இருந்து நல்லா குழி பறிச்சிருக்காங்க, துரோகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவன் என்ன பேச சொன்னா என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோ பேசதை கேட்டு அங்க இருந்த கெஸ்ட் எல்லாம் நீங்க என்ன அவங்கள பிளஸ் பண்ண கூப்பிட்டா இப்படி அவங்கள திட்டிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும் போது, ஓ நான் இவங்கள பிளஸ் பண்ணணுமா, என்னுடைய பிளஸிங்ஸ்க்குலாம் இவங்க தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு நிமிஷம் பாஸ் என்கிட்ட அந்த மைக்கு கொடுங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மைக்க கேக்குறா. இவனும் என்னதான் பேச போறான்னு சொல்லிட்டு மைக்க கொடுக்குறான். இந்த நாசமா போன கப்பல வளர்த்ததான் என்னுடைய பாஸ் வந்திருக்காரு, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட விரும்புறேன்னு சொல்லிட்டு வீடியோவை பிளே பண்ண சொல்றான். பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. இந்த ஜியாவும் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சீட் பண்ணி அந்த வீடியோவை வேணும்னே ஹீரோ கிட்ட அனுப்பியிருப்பான், அவனை என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக. சோ அந்த வீடியோவை தான் பிளே பண்ணி காட்டுறாங்க. பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ, நானும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து உன்னை சீட் பண்றோம், சோ நீயே உடைய என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயும் அந்த ஜியா பேசிருப்பா. இது எல்லாத்தையும் கேட்ட கெஸ்ட் எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவனா இவ்வளவு கேவலமானவளா இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை தான் திட்டிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஃப்ரெண்டு காரனும் அந்த ஜியாவும் இது எதுவுமே உண்மை கிடையாது, இது ஒரு ஃபேக் வீடியோ, ஏஐ மூலியமா ரெடி பண்ணிருக்காங்க, ஹீரோ தான் வேணும்னே இந்த மாதிரி அசிங்கப்படுத்த பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பழி போடுறா. அதுக்கு ஹீரோயினும் இந்த வீடியோ ஃபேக்கா இருந்தா இப்பவே எங்க போலீஸ்லாம் வரட்டும், இன்வெஸ்டிகேட் பண்ணா எது உண்மை எது பொய்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பதட்டமாகுது. ஏன்னா அது உண்மையான வீடியோ தானே, சோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் மட்டும் என்ன பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் வயிற்றுல இருந்து வர கடமுடன்னு சத்தம் கேக்குது. இங்க பாரு ஹனி, எனக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் வருது, இங்க இருக்கிற பிரச்சனைகளை நீயே ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவன் கூட நான் இங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு ஓடிட்டு
இருக்கான். அடிச்சு நீங்க எல்லாம் மனுஷங்களா எவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட் எல்லாம் அந்த ஜியாவை கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன பாஸ் இப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கேட்க சரி சரி வாங்க கிளம்பலான்னு சொல்றான். இன்னும் சீனே முடியல அதுக்குள்ளே எங்க கிளம்பலான்னு சொல்றீங்க, இதுக்கப்புறம் தான் மெயின் சீனி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க பாத்ரூம்ல உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்க இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் இவங்க கிட்ட சில சொல்லி ட்ரிங்க்ஸ் கொடுத்திருப்பாளையா, அதுலதான் வயிற்று போக்கு மாத்திரையை கலந்து விட்டுட்ட போல, அதனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. சோ பாத்ரூம்ல உட்காந்து முக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அது இருடி உன்னை பாத்துக்கிறேன் உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாய்லெட் பேப்பரை எடுக்கிறான். பார்த்தா அது சுத்தமா காலியா இருக்கு, கொஞ்சம் கூட இல்ல. யாராவது வெளியே இருக்கீங்களா, டாய்லெட் பேப்பர் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யார் வரதுன்னு பார்த்தா நம்ம பிரதர் தான் வரா. மூக்குல பஞ்செல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு என்னுடைய பிரதரையும் நீ புள்ளி பண்ற, இருடா இன்னைக்கு உனக்கு பெரிய லெசனை கத்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பெல்ட்டை தான் கழட்டான். டேய் எதுக்குடா பெல்ட் கழட்ட, என்ன அடிக்க போறியான்னு கேட்டு அவனும் பயந்துட்டு இருக்கான். எது அடிக்க போறேனா, என்னுடைய ரிவெஞ்ச்லாம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சு டக்குன்னு கட்டி விட்டுறான். டாய்லெட்ல உட்காந்துருக்கான், பேண்ட்டையும் போட முடியல, கையும் பிடிச்சு கட்டி விட்டுறான். என்னடா பண்ண போற, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது என்ன பண்ண போறேனா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் டே இல்லையா, சோ அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிராக்கர்ஸ் எடுத்து கொளுத்தி ரூம்ல போட்டுட்டு அந்த ரூம் லாக் பண்ணிட்டு வெளியில ஓடி போயிடுறான். இந்த ஃப்ரெண்டுக்காரன் கை வர கட்டியிருக்க இல்லையா, அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம பிளான் போட்டது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த பாய் ஃப்ரெண்ட் கார் இருக்கான் இல்லையா, அவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரான். அதுவும் ட்ரௌசரோட வெளியில வரான். அதுவும் அவன் மேல எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி லிக்யூடா இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் மூக்கு பொத்திட்டு இருக்காங்க. அவன் அந்த நிலைமையில பார்த்துட்டு இந்த ஜியாவு கூட கொமட்டிக்கிட்டு வருது. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது இங்க பாரு ஹனி, ஃபர்ஸ்ட் என் கையை கழட்டி விடு, அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி ஓடி போயிடுறா. அங்க இருக்கிற கெஸ்ட் கிட்ட போயிட்டு என் கையில இருக்க அந்த கட்டை கழட்டி விடுங்கன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவங்க எல்லாரும் என் பக்கத்திலே வராதுன்னு சொல்லிட்டு மூக்க பொத்திட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனே பல்லால கடிச்சு ஒரு வழியா அந்த பெல்ட்டையும் கழட்டிடுறான். அதுக்கப்புறம் அவன் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அவங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டான், உங்களை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கார்ட்ஸை கூப்பிட்டு அவங்க 3 பேரையும் பிடிச்சு லாக் பண்ண சொல்றான். அங்க இருந்த கார்ட்ஸ் இவங்க 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ மயக்க வந்த மாதிரி ஆக்ட் பண்ண உடனே ஹீரோயினும் ஹீரோடி பிரதரும் அச்சோ எங்க பாஸுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என் பிரதருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற சாக்குல எஸ் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோடைய பிரதரும் ஹீரோயினும் தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளவரா யோசிச்சு அங்க இருந்து இவங்களை தப்பிக்க வச்சிருக்காங்க. அப்போ ரூமுக்கு வாசல் இருந்து இந்த ரூமுக்குள்ளதான் ஹீரோ இருக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சோ யாரோ வராங்கிறத கெஸ் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் சீக்கிரம் படுத்துக்கோங்கன்னு சொல்ல ஹீரோவும் உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கிறான். ஹீரோடைய பிரதர் அங்கிருந்து ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிக்கிறான். ஹீரோயினும் கண்ணுல கிளிசரிங் எல்லாம் ஊத்திட்டு அழுவுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்க யார் வரதுன்னு பார்த்தா போலீஸோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் போல. சோ இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வைக்கதான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உடனே ஹீரோயினும் அழுதுகிட்டே பாருங்க ஆபீசர், என்னுடைய பாஸே பாவம் பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காரு, அவரால எப்படி அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை நாசம் பண்ண முடியும், இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோ மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்ல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கா. சோ இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட ஹீரோ தான் எல்லாத்தையும் பண்ணாங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லங்கிறதால அங்கிருந்து போலீஸ் எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினா போலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒழுங்கு காட்டிட்டு இருக்கா. இருடி உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இவனும் போலீஸ் பின்னாடி கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்த பிரதரும் வெளியில வந்து பிரதர் நீ செம்மையா ஆக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அப்பா தான் வராரு. ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோ மேல என்னதான் கோவம்னு தெரியல, ஒரு மாதிரி பாசமே இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட நீ ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தான் பாக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, நான் உயிரோட இருக்கேனா இல்ல செத்துட்டேன்னு பாக்க தானே வந்தீங்கன்னு கேக்குறான். வாய மூட, எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, இன்னைக்கு நீயும் பிரதரும் சேர்ந்து பண்ண வேலையால எனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரப்போது தெரியுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்களோ அவங்க 2 பேரும் நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் இருக்கிறவங்க, இதனால இதுக்கப்புறம் என் ஃபேஸ் நான் எங்க வச்சுக்கிறதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோடி பிரதரும் அப்பா நீங்க என்ன பேசுறீங்க, ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க, அவங்கள எப்படி நான் சும்மா விடுவேன்னு கேட்கும் போது நீ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போன, உன் அண்ணா இப்போ எந்த நிலைமையில இருக்கா பாத்தியா, இவன மாதிரி ஆனாலாம் எந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிப்பா, அதனாலதான் அந்த ஜியா உன் அண்ணனை விட்டுட்டு போனா, இதுக்காக போயிட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுப்பீங்களான்னு கேட்டு அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோடைய பிரதரையும் திட்டிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுறதுன்னு கேட்டு ஹீரோயினுக்கு தான் பயங்கரமா கோவம் வருது. ஒரு ஆக்சிடென்ட் ஆன பையன் கிட்ட ஒரு பேரலைஸ் ஆன ஒரு மனுஷன் கிட்ட எப்படி எல்லாம் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுறாரு, இவர் உண்மையிலே ஹீரோடைய அப்பா தான் கேட்டு மனசுக்குள்ளேயே அவரை திட்டிட்டு இருக்கா. ஒரு கடத்துக்கு மேல அவர் மேல இருந்த கோவம் தாங்க முடியாம அவங்க அம்மா அப்பா கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசுவாளையா, அதே மாதிரி சைன் லாங்குவேஜ்ல இவர் கிட்ட காட்டி அவரை திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோடைய அப்பாவுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது இல்லையா, இந்த பைத்தியக்காரியை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தீங்க, இவ என்னடா சொல்றான்னு கேக்குறாரு.
அதுக்கு ஹீரோடி பிரதரும் இந்த பொண்ணு பேரு ஹெய்லி, நம்ம அண்ணனுக்கு புதுசா வந்திருக்கிற நானின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஏன் இவளால பேச முடியாதான்னு கேட்க, அது இவளால பேச முடியாது, நம்ம அண்ணன் எப்போதுமே அமைதியா இருப்பாளையா, அதனாலதான் பேச முடியாத ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோடி அப்பா ஹீரோவை ஹர்ட் பண்ண மாதிரி பேசினதெல்லாம் ஹீரோ ரொம்பவே அப்செட்டா இருப்பான்னு நினைச்சு, இங்க பாருங்க பாஸ், அவர் பேசினதை வச்சுலாம் நீங்களே உங்களை டவுன் பண்ணிக்காதீங்க, நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்னும் பெஸ்ட் இல்ல, நான் உண்மையிலே உதவக்காரதான் சொல்லும் போது, அப்படிலாம் யார் சொன்னதோ, நீங்க தான் இந்த உலகத்திலே பெஸ்ட், உங்களை மாதிரி பெஸ்ட் பர்சன் கேட்டதான் நான் லைஃப் லாங் வேலை பார்க்க போறேன்னு சொல்லவோ, என்ன லைஃப் லாங் ஏன் கூடயே இருக்க போறியான்னு கேட்டு ஆச்சரியப்படுறான். ஆமா பாஸ், இதுக்கப்புறம் நான் பர்மனண்டா என் லைஃப் லாங் உங்க கூடயே இருக்க போறேன், உங்ககிட்டயே நான் தொடர்ந்து வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும் போது, கிளம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல கொஞ்சம் பொருட்கள்லாம் இல்ல, அதெல்லாம் வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க சூப்பர் மார்க்கெட் தான் போறா. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது, அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் வளர்ந்துருப்பாளையா, ஹீரோனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன் தான் வரான். ஹேலி, என்ன வேலை போனதுக்கு அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நான் ஏதாவது பண்றேன், உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் விடவே மாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்கிற பொண்ணை காட்டி, இதுதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, எப்படி இருக்கா பாரு, நாங்க ரெண்டு பேருமே வேலை பாக்குறோம், எங்க கரியர்ல நாங்க ஃபாஸ்டா க்ரோத் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு, ஐயோ நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, இவரை போயிட்டு எப்படி செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவன் சரியான வேஸ்ட், சரியான கஞ்சி பிசினரி, உங்களை இவ ஹாப்பியா பாத்துக்கவே மாட்டான், நான் சொல்றத கேளுங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இவனை கழட்டி விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூண்டி விட்டுட்டு இருக்கா. இங்க பாரு ஹனியா, அவ சொல்றதான் கேட்காத, அவ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என் மேல அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு பொறாம இருக்கு, அதனாலதான் என்னை பத்தி இல்லாத போலதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, அந்த பொண்ணு கிட்ட அப்படி எப்படின்னு பேசி அவனை பிரேக்கப் பண்ண வச்சிடறா. அந்த பொண்ணும் இதுக்கப்புறம் நீ என்ன சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இவனுக்கா பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் ஹீரோயினை அடிக்க போறான். அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணவும் அங்க ஹீரோ வீல் சேர்ல வரதை பார்த்துட்டு, யார் இவர்கிட்டதான் ஆயா வேலை பாக்குறேன்னு கேட்டு ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நான் எந்த வேலை பார்த்தா உனக்கு என்ன, உன்னை விடவும் மந்த்லி நான் நிறையவே சேலரி வாங்குறேன்னு சொல்றா. எது நிறைய சேலரி வாங்குறியா, நான் யாருடைய கம்பெனில வேலை பார்க்கறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இவன் ஹீரோடைய கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ அதை பத்தி சொல்லி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கானா. அப்பனா என்னுடைய கம்பெனில தான் நீ வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா, அவனுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி அவன் வேலையை விட்டு தூக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது ஹீரோடைய பிரதர் இருக்கானையா, அவகிட்ட இருந்தா ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. நெக்ஸ்ட் வீக் ஹீரோக்கு பர்த்டேவா, சோ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்கான் போல. சோ அதை பத்தி தான் ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அட பாஸுக்கு பர்த்டே வரப்போதா, அப்பனா நான் அவர்கிட்ட எவ்வளவு நாயெல்லாம் இருக்காங்க அவருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பர்த்டே டேட்ட கேலண்டர்ல நோட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோமே வரா. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது ஹீரோயின் பயந்து போயிடுறா. என்ன பாஸ் இப்படி பின்னாடி சத்தம் போட நினைக்கிறீங்க, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு பர்த்டே வரப்போகுது தானே அப்படிங்கும் போது, என்னுடைய பர்த்டே வரப்போகுதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யாரு சொன்னதுன்னு கேக்குறான். வேற யார சொன்னது, உங்க பிரதர் தான் சொன்னாரு, அவரு உங்க பர்த்டேக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லவும், அதான் முன்னாடியே சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்னு சொல்லிட்டியே, இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு கேக்குறான். அட கடவுளே, நான் உளறிட்டேன்னா ப்ளீஸ் பாஸ் தயவு செஞ்சு இதை பத்தி மட்டும் உங்க பிரதர் கிட்ட கேட்டுறாதீங்க, அப்புறம் அவரு என்னதான் திட்டு வரும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள, அவன் தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவானா, என்னுடைய பர்த்டேக்கு நீ எதுவும் எனக்கு கிஃப்ட் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவளையே பாத்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு பாஸ், எதுக்கு அப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும் போது, அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டா போல. அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. ஹீரோயினும் ஓடி போயிட்டு அதை வாங்கிட்டு வரா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள, நம்மளுடைய பர்த்டேக்காக தான் ஏதோ நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா போல, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போல நினைச்சிட்டு இருந்தா அதை ஓபன் பண்ணி பார்த்தா பர்கருடைய அந்த பன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்திருக்கு. எதுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணனு கேக்குறான். அதுவா உங்க பிரதருக்கு சரியா சாப்பிட டைம் இல்லையா, அதனாலதான் ரெடிமேடா இதை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாரு, அதனாலதான் இதை ஆர்டர் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, அவன் கேட்டா செஞ்சு கொடுத்துருவேன்னு கேட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்றது, அவர் தான் எனக்கு சேலரி அதிகமா தராருன்னு சொல்லும் போது ஹீரோக்கா பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. உடனே ஹீரோ போன் எடுத்து ஒரு பெரிய அமௌண்டா ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றான். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு, பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்கும் போது,
அது நீ தானே சொன்ன அவன் அதிகமா பணம் தரான், அதனால அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன்னு. இப்போ நான் அதிகமா பணம் தரேன், நான் சொல்ற வேலையை தான் நீ இதுக்கப்புறம் செஞ்சாகணும். இன்னைக்கு ஃபுல்லா நீ சமைக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும்தான், என் பிரதருக்கு எல்லாம் எதுவுமே கொடுத்து அனுப்ப கூடாதுன்னு சொல்றான். வாசுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவளும் ஒண்ணுமே புரியாம அவனை பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா ஹீரோடைய பிரதருக்கு ஹீரோ நிறையவே பர்கர் அனுப்பி வச்சிருக்கான். அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட எதுக்கு இவ்வளவு பர்கர், யார் இதை வாங்கி கொடுத்து அனுப்புறான்னு கேட்டா உங்க பிரதர் தான் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ஹீரோடைய பிரதரும் எதுக்கு இவ்வளவு பர்கர் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. இதுக்கப்புறம் நீ என்னுடைய ஹேலி கிட்ட எந்த சாப்பாடு சமைக்க சொல்லி கேட்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா இந்த பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான். அட பாவி பிரதர் இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு அப்செட்ல இருக்கும்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோக்கு குட் நைட் சொல்லிட்டு அங்கிருந்து தூங்க போயிடுறா. என்ன இவ இன்னும் கொஞ்ச நேரத்துல மணி 12 போகுது, ஆனா ஒரு வார்த்தை கூட எதுவுமே விஷ் பண்ணாம போறாளுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது சரி மறந்தாலும் மறந்துருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டா அவன் ரூமுக்கு போயிடுறா. ஆக்சுவலி ஹீரோயின் மறக்கலாம் இல்ல, ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம நைஸா அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து அந்த வீட்டுடைய ரூப் டாப்புக்கு போயிட்டு அவனுக்காக சில ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கான் பர்த்டேக்காக. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணியும் கரெக்டா 12 இன்னொரு 7 நிமிஷமா எவ்வளவா இருக்கு. அவரு எப்படிதான் எழுப்புறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். என்ன எனக்காக தான் வெயிட் பண்றேன்னு கேட்க இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பாஸ் என்னாச்சு, அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறா. நான் மூன்லைட் பார்க்க வந்தேன், அப்பதான் நீ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அதான் என்னன்னு பாக்கலான்ட்டு வந்தேன்னு சொல்றா. ஏன் என்னாச்சு, நான் ஏதோ வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு கேட்க ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்காக அவ ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கா. என்னடா பண்றான்னு பார்த்தா அங்க நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் பத்த வச்சு ஹீரோக்கு பர்த்டே விஷ் பண்றா. இவன் கிராக்கர்ஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படியே பேனு ஹீரோயின் மூஞ்சியவே பாத்துட்டு இருக்கா. அந்த கிராக்கர்ஸ் உடைய வெளிச்சத்துல ஹீரோயினுடைய இன்னசென்டான சிரிப்பை பார்க்கும் போது அவ மனசுக்குள்ள அவனே அறியாம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் ஏற்படுது. பாஸ் என்னாச்சு, என்ன எதுக்கு அப்படி பாக்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலன்னு கேக்குறா. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து அவ கண்ணத்தை பிடிச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுடைய இந்த சர்ப்ரைஸும் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஃபயர் கிராக்கும் பிடிச்சிருக்கு, அப்படியே ஒன்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது அங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துடுறாங்க. எங்க தீ பிடிச்சிருக்கு எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்து இவங்க ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. எது தீ பிடிச்சிச்சா, நான் என்னுடைய பாஸை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கிராக்கர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணேன், உங்களுக்கு யாரும் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதுன்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுலதான் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடைச்சா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் லேட்டா வந்துட கூடாது, என்னைக்கே இல்லாம இன்னைக்குதான் அவகிட்ட க்ளோஸா போனேன், என் லவ்ல தீய வைக்கிற மாதிரி கரெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க, எல்லாம் என் நேரம் சொல்லிட்டு ஹீரோ வேற பயங்கரமா அப்செட் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எனக்கு உடைய சர்ப்ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்றான். ஆஹா நீங்க ஹாப்பியா இருந்தா நானுமே ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறா. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஹீரோவை பார்க்க ஹீரோடைய ஃபேமிலி டாக்டர் தான் வந்திருக்காரு. இப்போ உங்க கால் எப்படி இருக்கு, முன்ன விட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவோ முன்ன விட இப்ப நிறையவே என் கால்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இந்த வலிலாம் லேசா இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போனப்போ என் பிரதரும் ஹீரோயினும் என் மடியில உட்காந்தாங்க, அப்போ என் கால்ல திடீர்னு ஷாக் வந்த மாதிரி இருந்தது, லேசா உணர்வு இருந்ததுன்னு சொல்றான். அதை கேட்ட டாக்டர் உண்மையிலே இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் ஹீரோவை விஷ் பண்ணி கேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அம்மா தான் வராங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பா மாதிரி இல்ல, 2 பசங்க கிட்டையும் ரொம்பவே கைண்டா தான் இருக்காங்க, அன்பா இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டே இல்லையா, சோ அவனை பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோயினும் இவங்க என்ன இவ்வளவு எங்க இருக்காங்க, ஒருவேளை இவங்க ஹீரோடைய ஸ்டீப்பாமா இருப்பாங்களோன்னு நினைக்கிறா. அதனால அவங்க கிட்ட சர்வ் பண்ணிட்டு தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லும் போது எது சிஸ்டரா, அவங்கள ஆன்டின்னு சொல்லி கூப்பிடுன்னு ஹீரோ சொல்றான். ஆனா பாஸ் அவங்கள பார்க்கும் போது என்னை விட கொஞ்சம் வயசு கம்மியா தான் தெரியுறாங்க, அப்படி இருக்கும் போது அவங்கள அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டா அவங்க கோச்சிக்க மாட்டாங்களான்னு கேட்கும் போது ஹீரோடைய அம்மாவை சிரிச்சுக்கிட்டே ஏமா ரொம்பலாம் பண்ணாத, எனக்கு உண்மையிலேயே 50 வயசு ஆயிடுச்சு, அதனால நீ என்ன ஆன்டினே கூப்பிடுமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பையன் ஹீரோக்கு விஷ் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த ஜேடு பேங்கிள் என் பாட்டி எனக்காக கொடுத்தது, எனக்கு பொண்ணு இல்ல இல்லையா, அதனாலதான் உன்கிட்ட கொடுக்குறேன், இத உன்னுடைய ஃபியூச்சர் வைஃபுக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த வாங்கிக்கிட்ட அப்படியே ஹீரோயின் தான் பாக்குறான். என்னைக்கு இருந்தாலும் இதை ஹீரோயினுக்கு தான் போகுங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் இப்படி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அம்மாவும் டேய் உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, உன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், யார் இருந்தா லக்கியான பொண்ணுன்னு கேட்கும் போது அந்த கேட்ட பிரதரும் ஏன்னா என் பிரதர் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கானா, உன் மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கேட்டு ஹீரோ பிடிச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்க, இவன் முதல்ல இங்க இருந்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல டாக்டர் அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினை பார்த்துட்டு இதான் என் பையனுடைய கேர் டேக்கர் அம்மா, அவன் பேரு என்னெல்லாம் கேட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு உள்ள போறா. சோ ஹீரோயின் இவ்வளவு கைண்டா பேசிட்டு போறதும் ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால ஹீரோ கிட்ட
உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. மா எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? எனக்கு அவளை பிடிக்குங்கிறது அவளுக்கு இது வரைக்குமே தெரியாது, எதையாவது சொல்லிடாதீங்கன்னு சொல்லும் போது சரிடா நான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனா பொண்ணுங்க அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கேக் வெட்ட சொல்லி ஹீரோடைய பர்த்டேவை எல்லாரும் சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் ஹீரோடைய கால்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா, சீக்கிரமாவே அவங்களால நடக்க முடியும்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. சோ இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம், அவதான் எனக்கு கரெக்டா மசாஜ் தெரப்பி எல்லாம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவளதான் அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பதான் டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஒரு ப்ராஜெக்டா லான்ச் பண்ணிருக்காங்களாம். சோ யூனிவர்சிட்டில இருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாம் வர போறாங்களா, ஒரு முக்கியமான ட்ரைனிங் கொடுக்கணுமா, ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா ஹீரோவெல்லாம் நடக்க முடியும்னு சொல்றாரு. அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கிட்டா, ட்ரைனிங் எல்லாம் கரெக்டா பண்ணா உங்களால கண்டிப்பா நடக்க முடியும், நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவுமே ஓகே சொல்றான். அதுலயும் முக்கியமா ஹீரோ கூட யாரும் போக கூடாதான், ஹீரோ மட்டும் தான் அந்த ட்ரீட்மெண்ட்ல தனியா இருக்கணும்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வேற கஷ்டமா இருக்கு, பாஸால எப்படி தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், நான் வேணா வரேன்னு சொல்றா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற ஸ்டாஃப் எல்லாருமே ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஸ்டாஃப் தான், சோ அவங்க பத்திரமா ஹேண்டில் பண்ணுவாங்க, நீங்க எதுக்கும் worry பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா என் பாஸ் எப்படி தனியா இருப்பாரு, அவரு லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டாரான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எப்ப வேணாலும் அவருக்கு கால் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், சோ அவரும் லோன்லியா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாருன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஓகே சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெரியவே மனசு இல்லாம அங்கிருந்து பிரிஞ்சு போறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 வீக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. பாஸ் இங்கிருந்து போய் 1 வாரம் ஆகுது. அவர் அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாரோ ஏது பண்றாரோன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கா. சரி பாஸ் வர வரைக்கும் நம்ம அம்மா அப்பா கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறா. பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வரா. வேலை போனதால இப்போ டாக்ஸி டிரைவரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு இவளோடதான் என் வேலை போச்சு, இவளுக்கு இன்னைக்கு ஒரு லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன ஹேலி என்ன விடவும் நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இப்ப என்னடானா பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஏன் ஒரு கேப் கூட உன்னால புக் பண்ணி போக முடியலன்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன வந்தது, பேசாம அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்றா. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன். ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல நம்ம கிளாஸோடய ரீயூனியன் பார்ட்டி நடக்க போகுது. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க, நீயுமே வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோயின் என்னால வர முடியாதுன்னு சொல்றா. ஓ நீ வந்தா நீ நானியா ஒர்க் பண்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுன்னு பயப்படுறியான்னு கேட்டு டீஸ் பண்றா. இதனால ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு வரதா சொல்லிட்டு சம்மதம் சொல்றா. சோ அவன் கூடயே அவன் வண்டியில ஏறி அந்த இடத்துக்கு தான் போறா. அட் த சேம் டைம் இங்க ஹீரோடைய பிரதரை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எந்த ஹோட்டலுக்கு ரீயூனியன் பார்ட்டிக்காக வராலோ அந்த ஹோட்டல்ல தான் இங்க பிரதருமே இருக்கான். ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் அவன் கூட வரதை பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, உடனே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். ஹீரோடைய பிரதரும் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு பையன் கூட டேட் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறா, ஒரு ஹோட்டல் ரூம்ல பிரைவேட் ரூமுக்குள்ள தான் போறான்னு சொல்லவோ அதை கேட்டு அடுத்த செகண்டே பயங்கரமா ஹீரோ கோவப்படுறான். இம்மிடியா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கார் அனுப்பு, அந்த இடத்துக்கு நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ரீயூனியன் பார்ட்டி நடக்கிற இடத்துலதான் காமிக்கிறாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா வந்தான்னு தெரியல, சீக்கிரமாவே ஹீரோ அந்த ஹோட்டல் ரூம் ரீச் பண்ணிடுறா. அங்க இந்த சைல்டு ஃப்ரெண்ட் இருக்காளையா, அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் பொண்ணு கூப்பிட்டு உள்ள இருக்கிற ஹெய்லிங்கிற பேர்ல 2 பாட்டில் ஒயின் ஆர்டர் பண்றான். அந்த பொண்ணுதான் பில்ல பே பண்ண போறான்னு வர ஹீரோயின் தலையில பில்ல வைக்கிறா. இப்படி வா ஹீரோயினை மாட்டி விட ட்ரை பண்றதா ஹீரோடைய பிரதரும் ஹீரோமே பாக்குறாங்க. இங்க பாரு பிரதர், இவன் தான் ஹீரோயின் கூட வந்தான்னு சொல்ல, இவன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். இங்க அந்த வெயிட்டர்ஸும் அந்த ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்து இங்க ஹெய்லிங்கிறது யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நான் தானே சொல்றா. நீங்க ஆர்டர் பண்ண ஒயின் எடுத்துட்டு வந்துட்டா பில்ல பே பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. எது நான் ஆர்டர் பண்ணனா, நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே, என்னாலலாம் இதுக்காகலாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்றா. உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார இருக்காங்க இல்லையா, என்ன ஹைலி நீ வேற நானே ஒர்க் பண்றேன்னு சொல்ற, அதுவும் என்ன விட ட்ரிபிள் மடங்கு சேலரின்னு வேற சொல்ற, அப்படி இருக்கும் போது எங்களுக்காக இந்த ஒயினு கூட வாங்கி தர மாட்டேன்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினி எம்பாரசிங் ஆக்கா. ஹீரோயின் தலையில அந்த பில்ல கட்டுறதுக்கு பயங்கரமா அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓ நீ என்ன மாட்டி விட பாக்குறியா, எரிடா உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பிளான போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இங்க பாரு ஹைலியா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் அதை ஓபன் பண்ணல, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக ரிட்டர்ன் பண்ணணும், அதான் இருக்கவே இருக்கானே என் ஃப்ரெண்டு, இவன் எல்லாத்துக்கும் பே பண்ணுவான், ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவனை பயங்கர கெத்தா பேசிட்டு இருக்கா. இன்னும் அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ற மாதிரி, என்ன நீங்க சீப்பா 2 பாட்டிலாம் கேக்குறீங்க, இன்னும் என்னால வாங்கிக்கோங்க நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 மில்லியனுக்கும் மேல இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவானது. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இந்த பாட்டில பத்தி தெரியும்,
ஏன்னா ஹீரோட வீட்டுல இந்த எக்ஸ்பென்சிவான ஒயின் பாட்டில பாத்துருப்பா. அதை பத்தி அவன் கிட்ட கேட்கும் போது அவனுடைய வேலையை அவன் சொல்லிருப்பா. சோ அதை வச்சுதான் இவன் தலையில கட்ட பாக்குறா. ஆனா அந்த பாட்டிலோட பிரைஸ் பத்தி தெரியாது இந்த பக்கியும். இந்த பாட்டில் என்ன இன்னும் 2 வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டர்ஸ் எடுத்துட்டு சொல்றான். அப்போ அந்த வெயிட்டர்ஸ் பண்ணும், சார் ஷூரா தான் சொல்றீங்களா, இதோடைய பிரைஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அவருடைய வேலையை சொல்லவும் இவனுக்கு தலையை சுத்தி போயிடுது. என்னது இது இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒயின்னு கேட்டு வாயை புலம்பிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த கிளாஸ்மேட் எல்லாம், அடடா என் ஃப்ரெண்டை எங்களுக்காக எவ்வளவு செலவு பண்றான், இவ்வளவு காஸ்ட்லியான ஒயின் எல்லாம் வாங்கி தரானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க் பண்ணி பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, நான் எதுக்கு இந்த ஒயினுக்கு பே பண்ணணும், இது ஹீரோயின் பேர்ல தானே ஆர்டர் ஆயிருக்கு, சோ அவகிட்ட தான் நீங்க பில்ல கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க சொல்றான். இந்த வெயிட்டர்ஸும் ஹீரோயின் கிட்ட வராங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அதை ஆர்டர் பண்ணலாம், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ரிட்டர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினும் நீ தான் பில்ல பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இந்த பாட்டிலுக்கான பில்ல ஹீரோயினுக்கு பதிலா நான் கொடுக்கறேன்னு சொல்றா. அங்க ஹீரோவை பார்க்கவும் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கிட்ட போயிட்டு, பாஸ் நீங்க இப்ப வந்தீங்க, உங்க கால் இப்போ பரவாயில்லன்னு கேக்குறா. இல்ல இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, அப்படியே சும்மா என் தம்பியை பார்த்துட்டு அப்படியே வீட்டையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அங்க ஹீரோவை பார்த்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஹேலி இவர்தான் உங்க பாஸா, ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா நான் தான் முன்னாடியே சொன்னல என் பாஸ் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு, பாருங்க என் பாஸ் எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் கிட்ட நம்மள பத்தியும் சொல்லி வச்சிருக்காளே, அதுவும் ஹேண்ட்ஸமா இருக்கன்னு வேற சொல்லி வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வேற ரொம்பவே வெக்கமா வந்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் ஹீரோயுடைய கிளாஸ்மேட் நினைக்கிறேன், அப்பனா அவளுக்கு பதிலா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன், எல்லாரும் என்னுடைய செலவுலயே சாப்பிடுங்க, வேணுங்க தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்றா. அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கிட்ட எல்லாரும் தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் ஹீரோடைய காலிலே விழுந்து, என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி நீங்க யாருமே தெரியாம உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கதறிட்டு இருக்கா. உடனே ஹீரோடைய பிரதரும், என்ன எங்க அண்ணன் கிட்ட நைஸா பேசி எங்க கம்பெனில வந்து ரீஜாயின் பண்ணிக்கலான்னு பாக்குறியா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு வேலை போனதுதான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் பட்டெக்ஸ்ல ஒரு உதவி விட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போலான்னு சொல்ல அவனுமே அடி வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வாரமா நீங்க வேற ஹாஸ்டல்ல இருந்து உப்புச்சப்பு இல்லாத சாப்பாடுலாம் சாப்பிட்டுப்பீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், உங்களுக்கு ஃபேவரட்டான பேன் கேக் செஞ்சு தருவான்னு கேட்க அதுக்கு ஹீரோமே ஓகே சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு டேஸ்டாவே இருக்காது, நீ சமைக்கிற சாப்பாடு கூட ஒப்பிடும் போது அது ரொம்பவே ஒஸ்ட்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். எக்கெல்லாம் வச்சு பீட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ பீட் பண்ணும்போது கிளாஸை தவறி கீழே போட்டுட்டா போல. அந்த சத்த கேட்டு ஹெய்லி என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு எழுந்து நின்னாரா. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டாண்ட பிடிச்சிட்டு தான் நினைப்பான், இப்போ தன்னாலே எழுந்து நிக்கிறான். அட் த சேம் டைம் ஹீரோ நிக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கும் பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. அட பாஸ் உங்களால நிக்க முடியுதா, இது எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோ பக்கத்துல வந்து, பாஸ் நீங்க ரொம்பவே அமேசிங் சொல்லிட்டு அவனை டச் பண்ணும்போது அவன் ஆல்ரெடி இருந்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுப்போங்க. ஹீரோயின் அவனும் கிஸ் பண்ற மாதிரி ஆகிடுது. 2 பேருக்கும் பயங்கர எம்பரசிங்கா இருக்கு. ஆனா அந்த நிலைமையில கூட ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, பாஸோட லிப்ஸ் என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கு, நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் நகர்ந்து போய் உட்காந்துட்டு, சாரி என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேக்குறான். 2 பேருக்கும் அவ்வளவு நர்வஸா இருக்கு. ஹீரோயின் வேற எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய பெட்ரூமுக்கு ஓடி போயிடா. அச்சோ நான் என்ன பண்ணிட்டேன், என் பாஸ போயிட்டு கிஸ் பண்ணிட்டா, அவர் வர என்ன நினைச்சாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயின் வெக்கப்பட்டு இருக்கா. அட் த சேம் டைம் எங்க ஹீரோவுக்கும் அதே ஃபீல் தான். ஹீரோயின் வர என்ன நினைச்சிருப்பா, ஒருவேளை அவன் நம்ம மேல கோவப்படுவான்னு நினைச்சு உடனே அவன் போன் எடுத்து ஹீரோயினுக்கு தான் அப்பாலஜி கேட்டு டெக்ஸ்ட் பண்றா. சோ ஹீரோயினும் இட்ஸ் ஓகே, நீங்க தெரியாம தானே அந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிடுறா. அவகிட்ட இந்த ரிட்டர்ன் மெசேஜ் வந்ததை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. இவ்வளவு அதை பார்த்துட்டு என்ன முக்கியமான விஷயம், என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ இவ்வளவு கிஸ் பண்ணதெல்லாம் இவன் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வேளை பாஸ் நம்மள லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறா. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கான். எப்படியாவது சீக்கிரமா நடந்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையா முயற்சி பண்றான். அப்படியே ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணி நடக்க முயற்சி பண்ணி ஃபுல்லாவே கியூர் ஆகிடுறான். இப்பெல்லாம் ஸ்டாண்ட்லாம் எதுவுமே இல்லாம எதையும் பிடிக்காம நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடறான். இவன் இவ்வளவு கியூர் ஆனதை பார்த்த டாக்டரும், என்ன டாரியான் நீ கியூர் ஆயிட்டங்கிற விஷயத்த எப்போ வெளியில சொல்ல போற, எதுக்கு இவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கன்னு கேட்கும் போது, அதுக்கு டைம் இருக்கு, சீக்கிரமாவே அதை நான் ரிவீல் பண்றேன், அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஹீரோனே தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய வீட்டுக்கு இந்த ஜியாவும் ஜியாவுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவனுமே வராங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கும் போது, நாங்க ஹீரோ பக்கம் தான் வந்திருக்கோம், அவன் எங்க போனான்னு கேக்குறான்.
என் பாஸ் ரொம்பவே பிஸியா இருக்காரு, உங்களை பார்க்கலாம் அவருக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லவும் அந்த டிசபிள் மேனுக்கு அப்படி என்ன பிஸி வேண்டியது இருக்கு, என்ன எங்களை பார்க்க பயந்துட்டு இங்க ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டு இவன் பாட்டுக்கு உள்ள போக பாக்குறான். அப்போ ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது, எது வந்தாலும் என்கிட்ட இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்றா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, உண்மையா சொல்ல போறா நாங்க ஹீரோவெல்லாம் பார்க்க வரல, ஒன்னதான் பார்க்க வந்திருக்கோம், நீ எங்களுக்காக ஒரு பெரிய ஃபேவர் பண்ணியாகணும், ஹீரோடைய கம்பெனில இருந்து அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் திருடிட்டு வரணும், அந்த மாதிரி மட்டும் நீ பண்ணனு வச்சுக்கோயா, நீ உன் லைஃப்ல பார்க்கவே பார்க்காதான் ஒரு பெரிய அமௌண்ட் உனக்கு கிடைக்கும், நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்றா. ஓ பணம் தர போறீங்களா, எவ்வளவு தருவீங்க, என்ன லாஸ்ட் டைம் என்கிட்ட டீல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது 10 இல்லையான்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க உங்க 2 பேருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, என்னைக்குமே என் பாஸுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன், சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்காக எல்லாம் என்கிட்ட வராதீங்க, என்ன அப்ரோச் பண்ணாதீங்க, இப்போ நீங்க 2 பேரும் இங்க என்ன கிளம்பலன்னு சொல்றா. என்ன நீ இந்த வேலையை பாக்கலன்னா எனக்கு வேற ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோடி கம்பெனில இன்னும் நிறைய ஆட்கள் எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு நான் எப்படியாவது டாக்குமெண்ட் எடுத்துருவேன், இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுறல்ல, உன்னை காப்பாத்த இன்னைக்கு ஹீரோ கூட இல்ல, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனி அடிக்க போறான். அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஹீரோ கிட்ட, இங்க பாரு டேரியன், உன் மேடு ரொம்பவே திமிரா இருக்கா, என்கிட்ட ரொம்பவே அரகண்டா நடந்துக்கிறா, கொஞ்சம் கூட மேனஸ்லாம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் வீட்டுல வந்து என் இடத்துல இருந்து என்னுடைய ஆண்களை பத்தி நீ குறை பேசக்கூடாதுன்னு, சோ நீங்க எந்த கிளம்பலான்னு சொல்ல. அப்ப இந்த ஜியா இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கிட்ட, என்ன நீங்க இந்த வேலைக்காரிக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க, நான் உங்களுக்கு ஃபேன்சியா இருந்தப்ப கூட நீங்க என்கிட்ட இந்த அளவுக்கு அன்பா இல்ல, ஆனா இவகிட்ட எதுக்கு இவ்வளவு கைண்டா நடந்துக்கிறீங்கன்னு பயங்கர பொசசிவா பேசிட்டு இருக்கா. இதை நோட்டீஸ் பண்ண இந்த பாய் ஃப்ரெண்ட் காரணம், என்ன நீ அவளை பார்த்து ஜெலஸ் ஆகுறேன்னு கேட்டு இவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இது நான் ஜெலஸ் ஆகுறேனா, அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீங்க என்ன இவ்வளவு அன்ரீசனபிளா இருக்கீங்களன்னு கேட்க, என்ன அவனை சீட் பண்ணிட்டு என்கிட்ட வந்த மாதிரி என்ன சீட் பண்ணிட்டு மறுபடியும் அவன் கிட்ட போகலான்னு பாக்குறேன்னு கேட்டு அவகிட்ட சண்டை போடவும் ஆரம்பிச்சிடறான். ஹீரோவுக்கு வர இதுங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. காட்ஸை கூப்பிட்டு இதுங்க 2 பிடிச்சி வெளியில இழுத்து தள்ளுங்கன்னு சொல்ல காட்ஸ் அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும், பாஸ் என்னாச்சு, இதுக்காக திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ ஓரளவுக்கு ஓகேவான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. இந்த இடத்த பிடிக்காம இருக்குமா, இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து ஊஞ்சல உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலி ஹீரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க ட்ரை பண்ணதே ஹீரோனிக்காக தான். சோ அவகிட்ட சர்ப்ரைஸா அதை காட்டணுங்கிறதுக்காக அவ கண்ணை மூடி ஊஞ்சல ஆடிட்டு இருக்கும் போது இவ அப்படியே வீல் சேரை விட்டு இழந்து வந்து அவன் பின்னாடி நின்று அவளை ஊஞ்சல இருந்து ஆட்டி விட்டுட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பாஸ் இப்போ நீங்க கியூர் ஆயிட்டீங்களா, உங்களால நடக்க முடியுமான்னு கேக்குறா. எவ்வளவு ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு, என்ன உனக்கு சர்ப்ரைஸா இருக்கான்னு கேட்க, ஆமா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு, சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல ஏதோ லாட்டரி டிக்கெட் வின் பண்ண மாதிரி பயங்கர ஹாப்பியாவும் இருக்குன்னு சொல்றா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்போ என் கால் சீக்கிரமாவே சரியாகணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல உன் கூட இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடணும்லாம் ஆசைப்பட்ட தெரியுமான்னு சொல்லும்போது ஹீரோயினும் அந்த ஊஞ்சல உட்காந்துட்டு ஹீரோவையும் உட்கார சொல்றா. என்னன்னு கேட்கும் போது, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, உங்க விஷயம் இன்னைக்கு நிறைவேற போது வந்து உட்காருங்கன்னு சொல்றா. இவனும் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து ஊஞ்சல்லையும் ஆட ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன விஷயம்னு கேக்குறா. ஆமா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நீ எனக்கு கேர் டேக்கரா இருக்க தேவையில்ல, நானே இருக்க தேவைன்னு சொல்றா. பாஸ் என்ன சொல்றீங்க, இதுதான் அந்த முக்கியமான விஷயமா, அப்போ என்ன வேலையை விட்டு ஃபயர் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. ஆமா நான் உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன்டா, நான் டிசபிளா இருந்தப்போ என்னை எவ்வளவு அழகா நல்லா பாத்துக்கிட்ட, அது எல்லாத்துக்கும் பிராட்சித்த பண்ணணும்ல, சோ இதுக்கப்புறம் என்னோட டேர்ன், நீ இதுக்கு முன்னாடி என்ன எப்படி பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டு உனக்கு தினமும் சமைச்சு கொடுத்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி உன்னுடைய ஷோல்டருக்கு எல்லாம் மசாஜ் பண்ணி விட போறேன்னு சொல்றான். அப்போ நான் செய்யற வேலையெல்லாம் நீங்க செய்ய போறீங்களா, அப்ப நான் என்கிட்ட இருந்து சேலரி கேட்பீங்களா, நான் உங்களுக்கு சேலரி தரணுமான்னு கேக்குறா. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு எப்போதும் போல சேலரியும் வரும் போனஸ் அமௌண்ட்டும் வரும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் சீரியஸா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க பாஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவோ, ஆமா எனக்கு இப்ப மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து உன்னை பிடிக்கும்னு சொல்றா. உடனே ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு, ஆமா எனக்குமே உங்களை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமா ஹாப்பி ஆகுறா. உடனே ஹீரோயினை பிடிச்சு ஜென்டலா கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்க, இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காது அங்க இருந்த செக்யூரிட்டி கேமரா வழியா ஹீரோடைய பிரதர் பாத்துறா. அடப்பாவீங்களா 2 பேரும் கார்டன்ல நின்னு என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோடைய பிரதர் கிட்ட, அந்த ஜியாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவங்க கம்பெனில ஏதோ ஒரு பெரிய கோளார பாத்துருக்கான் போல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அப்பதான் யோசிக்கிறா, ஹீரோக்கு தான் கால் சரியாயிடுச்சு இல்லையா, சோ இதுக்கப்புறம் அண்ணனே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமேனு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா அவங்க வீட்டுக்கு தான் இன்வைட் பண்ணிருக்காங்க.
சொல்லியிருக்கான். சோ 2 பேரும் சேர்ந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாம் நிறைய பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் வீட்டுக்கு வரதால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறதால பயங்கரமா நர்வஸ் ஆகுறான். ஹீரோயின் தான் அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அங்க ஹீரோடைய தாத்தா பாட்டிலாம் இந்த பையன் யாருன்னு ஹீரோவை கேட்கும் போது அது இவதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா. என்ன பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோவும் அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறான். ஹீரோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பேச முடியாது, காது கேட்காது இல்லையா. சோ ஹீரோயினும் தன்னுடைய சைன் லாங்குவேஜ்ல ஹீரோ யாருங்கறத அவங்க கிட்ட கன்வே பண்றா. அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இங்க பார்ப்பா தம்பி, நீ என் பொண்ணை ஏதாவது புள்ளி பண்ண தெரிஞ்சது அதுதான் உனக்கு லாஸ்ட் டேவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறான். சோ மொத்த ஃபேமிலிக்கும் ஹீரோவை பிடிச்சு போயிடுது. அதனால இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த ஹேண்ட் இருக்காலையா, அவன் திருட்டுத்தனமா வந்து ஹீரோடைய பிரதர் ஆபீஸ்ல அவனுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் எல்லாம் திருடிட்டு போயிருக்கா. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்ட் இந்த ஹேண்ட் இருக்காலையா ஹீரோடைய ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காலையா அவனுக்கு தான் விசுவாசமா இருந்திருப்பான். சோ அவன் சொல்லிதான் இதெல்லாத்தையும் இவனுமே பண்ணிருப்பான். டாக்குமெண்ட் எல்லாம் திருடி இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் பிரதரை தான் பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். என்ன உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம், அவ்வளவு முக்கியமான டாக்குமெண்டா இப்படிதான் அசால்ட்டா வச்சுட்டு போவியான்னு கேக்குறான். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க பிரதர், அது நான் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி கிளம்பிட்டு இருந்தேன், அந்த அவசரத்துலதான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ அளவுக்கு எல்லாம் ஹீரோடைய பிரதர் பொறுப்பா இருக்க மாட்டான், கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருப்பான். எடில ஹீரோயின் வேற வந்து நீங்க ஆர்குமெண்ட் பண்ணதெல்லாம் போதும், அடுத்தது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்கன்னு சொல்றா. அப்போ சடனா ஹீரோவும் அவன் என்ன மெத்தட நம்ம கிட்ட ட்ரை பண்ணணும் அதையே நம்ம அவன் கம்பெனில ட்ரை பண்ணா என்னன்னு கேக்குறான். சோ ஹீரோயினுக்கும் இதுதான் சரின்னு படுது. நான் இதை முடிச்சு காட்டுறேன், நான் அவன் கம்பெனிக்கு ஸ்பையா போறேன்னு சொல்றா. தென் மறுநாளே ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல தான் அந்த ஜியாவுக்காகவும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிருப்பா, நீங்க கேட்ட மாதிரி நான் ஹீரோக்கு எதிராக வேலை பாக்குறா, உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் திருடி கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருப்பா. சோ அதுக்காக தான் இவங்களை பார்க்க வந்திருக்கா. சோ அதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க. என்ன மேடம் திடீர்னு எங்க பக்கம் சாஞ்சிட்டீங்க, என்ன விஷயம்னு கேட்கும் போது அதுவா அந்த ஹீரோ இதுக்கு முன்னாடி எனக்கு நிறையவே போனஸ் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான், இப்பெல்லாம் என்னுடைய போனஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா பெரிய அமௌண்டா பணம் தரேன்னு, சோ அதுக்காக தான் உங்களுக்கு வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையை வாங்குற மாதிரி கவனமா பேசி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்களுமே இவன் சொல்றது எல்லாத்தையும் நம்புறாங்க. சரி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைல எடுத்துட்டு வந்துட்டேன்னு கேட்கும் போது அவளுமே அவ பேக்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறா. இவன் உடனே அதை வாங்க போறான். ஆனா ஹீரோயின் தர மாட்டேங்கிறா. இப்போ நான் மட்டும் உங்ககிட்ட ஃபைல ஒப்படைச்சிட்டேன்னா நீங்க அப்புறம் என்ன டீல் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, நான் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேக்குறா. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, எனக்காக ஹீரோடைய கம்பெனில ஒர்க் பண்றது நீ மட்டும் கிடையாது, ஒன்ன மாதிரி என்னுடைய ஸ்பை எல்லாம் ஹீரோடைய கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றான். சரி நானும் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறா. அந்த டாக்குமெண்ட் ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட். சோ அது அவங்க கையில இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இதை வச்சு நான் ஹீரோடைய கம்பெனியை என்னுடைய கைக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்கா. எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, ஹீரோடைய கம்பெனி என்னுடைய கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேணுங்கிறத பணத்தை விடுவோம் டபுள் மடங்கு தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவங்க அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோவும் பிரதரும் வராங்க. என்னங்க சிஸ்டர்னா நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சான்னு கேட்க அவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா. என்ன நீ திடீர்னு சிஸ்டர் என்னன்னு சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்கும் போது அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்களும் என் பிரதரும் கார்டன்ல கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து முறைக்க ஹீரோடைய பிரதரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஆமா நீ எப்படா பார்த்தன்னு கேட்கும் போது அது என் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆனதுன்னா அவருடைய சேஃப்டிக்காக தான் நான் வீட்டை சுத்திலையும் சர்வேலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன், அது வழியா தான் பார்த்தா. ஆனா நீங்க எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்க, நீங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்கிறா. 2 பேருக்குமே பயங்கர எம்பரசிங்கா இருக்கு. இங்க பாரு பிரதர், ஒழுங்கா இன்னைக்கு போயிட்டு அந்த சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ற, இல்லன்னா உன் கேமராவே ஒண்ணி என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ பிரதர் இருக்காலையா அவனுக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம நினைச்ச மாதிரி பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, வாங்க போகலாம், இதுதான் சரியான டைம்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காலையா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் முன்னாடியும் ஹீரோடைய கம்பெனி தான் ரொம்பவே ஒஸ்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய கம்பெனில இருந்து இப்ப எடுத்துக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ரொம்பவே லோ பட்ஜெட்ல இருக்கா. அவங்க எடுக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் ரொம்பவே லோ பிரைஸ்ல இருக்கான். ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்குமே சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட பிரஸ் மீடியாவும் கிட்ட அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கும் போது எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வந்து கொடுத்தாலையா அதை தான் காமிக்கிறான். அதுல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக எடுத்த மெட்டீரியலோட பேக்கேஜ் அதோட பிரைஸ் எல்லாமே விலாவரியா இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஹீரோடைய கம்பெனி பத்தி தான் தப்பா காசு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் பிரதர்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்துடுறாங்க. அங்க ஹீரோ பார்த்ததுமே அங்க இருந்த மீடியாக்காரங்க எல்லாம் ஹீரோ கிட்ட வந்தா இதுக்காக நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இவன் சொன்ன அந்த லோ குவாலிட்டி மெட்டீரியல்லாம் நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணல, அவன் தான் அவருடைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கான், கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் நல்லா உத்து பாருங்க, அதுல யார் கம்பெனி நேம் தெரியுதுன்னு பாருங்கன்னு சொல்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாருமே பாக்குறாங்க. அதுல அவனுடைய கம்பெனி நேம் தான் இருக்கு.
அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இது நம்மளுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த பிரஸ் மீடியா எல்லாம் நீங்க தப்பு பண்ணிட்டு ஹீரோ கம்பெனி மேல பழிய போறீங்களான்னு கேட்டு எல்லாரும் கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டும் இங்க பாருங்க, இது எதையுமே நம்பாதீங்க, இது எல்லாமே யாரும் மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் என்ன இதுல சிக்க வச்சிருக்கான், இவன் தான் இதெல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கான், ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பழிய போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு நானும் செய்யும் ஒன்னா இருக்கும்ல, அதனாலதான் இவனுக்கு வயிற்றுச்சலா இருக்கு, இவனால நடக்க கூட முடியலங்கிறதெல்லாம் எங்களை பார்த்து பொறாமப்படுறான், அதனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டுமே ஹீரோவும் வீல் சேரை விட்டு எழுந்து நின்னு தன்னால நடக்க முடியுங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் ரிவீல் பண்றான். ஃபைனலா 3 பேர் சேர்ந்து அவன் தான் டாக்குமெண்டா திருடி இருக்காங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அத கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கானா, சோ அதுக்கான எவிடன்ஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே எல்லார்கிட்டயும் காமிக்கிறாங்க. பிரஸ் மீடியா முன்னாடி இவன் தான் குற்றவாளின்னு தெரியவும் அவன் கம்பெனி நேமும் ஸ்பாயில் ஆயிடுது. அதோட ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணாலையா, சோ அந்த கிரைமுக்காக போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. அவனை மட்டும் இல்லாம அந்த ஜெயாவுமே அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. கூட்டத்துல நைஸா இந்த ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே அங்க இருந்து எஸ் ஆகலான்னு பாக்குறான். ஆனா போலீஸ் அவனுமே விடல. நீங்க ஹீரோடைய கம்பெனில இருந்து டாக்குமெண்ட் ஸ்டீல் பண்ணதால உங்களுமே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். உடனே ஹீரோடைய பிரதர் ஸ்டாப் பண்ணி, ஏய் பிரதர், என்ன நீ என்ன டீல விட்டுட்டா, என்ன கூட்டிட்டு போகலன்னு கேட்கும் போது, நான் இதுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போனோம், நீ உன்னுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். தென் மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோவோட கேபின்ல இருக்கும்போது அங்க ஹீரோடைய அப்பா தான் வராரு. இந்த பிரதர்கார அவங்க அப்பாவை ஸ்டாப் பண்ணி, அண்ணன் உள்ள இருக்கான், உள்ள போகாதீங்கன்னு சொல்றான். ஏன் நான் போக கூடாதா, இந்த கம்பெனில நான் உள்ள போகிறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினையும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதா இவர் வேற போயிட்டு பாத்துறாரு. பட்ட பகல் கூட பார்க்காம இது என்னடா வேலைன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோடி பிரதரும், நீங்க கூட ஃபீல் பண்ணுவீங்கன்னா நான் உங்களை ஃபர்ஸ்டே உள்ள போக வேணாம்னு சொன்னேன், உங்களை யாரு உள்ள வர சொன்னது, அண்ணன் எப்போதுமே அவன் ஒய்ஃபுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பான், அதுக்கப்புறம் தான் கம்பெனியா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சொல்றான். அங்க ஹீரோயினும் ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்றா. என்ன நீ பேசுற, அப்போ உன்னால பேசலாம் முடியுமான்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்க பாருங்கப்பா, நீங்க தானே இவ்வளவு நல்லா கம்பெனி அஃபேர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க, அதான் இப்ப நான் நல்லா வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நானும் என் பிரதருமே கம்பெனி பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, கம்பெனி பக்கமே வராதீங்கன்னு சொல்றான். டேய் என்ன கார் சரியானதும் என்ன ஓரங்கட்ட பாக்குறியா, எவ்வளவு தைரியம் உனக்குன்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறாரு. அப்போ ஹீரோடி அம்மா அந்த இடத்துக்கு வந்து அவர் காதை பிடிச்சு திரிகிட்டு இருக்காங்க. டேய் இதுக்கப்புறம் நீயும் உன் தம்பியை சேர்ந்து கம்பெனி பாத்துக்கோங்க, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் காதை பிடிச்சு திரிகி அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அப்போ சடனா ஸ்டாப் ஆகி ஹீரோடைய பிரதர் அங்க நிக்கிறத பாத்துட்டு, டேய் நீ எதுக்குடா தத்தி மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கான், வாடா போகலான்னு சொல்லிட்டு அவனையுமே இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோவும் ஹீரோனியும் அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சோ இதே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.